पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वंदे गुरूणां चरणारविन्दे संदर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हि शस्तवो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ஓம் அத யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்துல விபூதி பாதம் வியாச பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வியாச பாஷ்யத்துல நேத்து என்ன ஆரம்பிச்சிருக்கோம், 49 பார்த்துட்டு இப்ப 50வது சூத்திரம் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த 49வது சூத்திரத்தோட கண்டினியூஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா 50. இதெல்லாம் தொடர்ச்சியா வர்றது. 49ல என்ன பார்த்தோம், சத்வ புருஷ அந்யதாக்கியாதி மாத்திரஸ்ய சர்வபாவ அதிஷ்டாத்திருத்துவம் சர்வஜாத்திருத்துவம் ச. எவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதகன் என்ன பண்றான், நம்ம சொல்லுவோம்ல முனிவர்கள்லாம் 1000 வருஷம் இருந்தாங்க, 100 வருஷம் 200 வருஷம் தபஸ்லயே இருந்தாங்கன்னு. நம்ம என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கோமா, என்ன பண்ணிருப்பாங்க, கண்ணு மூடி உட்காந்துட்டு என்ன பண்ணுவாங்க, நம்ம என்னைக்காவது கேள்வி கேட்டோமா? இங்க நிறைய இந்த குரூப் இருக்கீங்கல்ல, யாரு எந்த குரூப் இருக்கீங்க, நம்ம முருகனோட பக்தர் குரூப், ஒரு பெங்களூர் குரூப் இருக்கீங்கல்ல, என்னைக்காவது கேட்டீங்களா? என்னைக்காவது வந்து பார்த்தீங்கன்னா திருப்புகளை பாராயணம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே. நம்ம அவரு பண்ண சாதனை 12 வருஷம் ஓங்காரத்தை வச்சுக்கிட்டு, ஏன் 12 வருஷம் பண்ணாரு? 12 வருஷம் சும்மா இரு சொல்லாருன்னு ஓங்காரத்தை சொல்லிட்டு போயிட்டாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னைக்காவது பாராயணம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்களே, சுவாமி பண்ண அந்த ஓங்கார சாதனை நம்ம பண்ணணும் அப்படின்னு நமக்கு தோணுச்சா? தோணலவே இல்லை. பாராயணம் பண்ணா எல்லா வேலையும் முடிஞ்சிருமா? உங்களுக்கு மோட்சம் கிடைச்சிருமா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் பாராயணம் பண்ணாம தானே வந்திருக்காரு. அருணகிரிநாதர் பாராயணம் பண்ணாரா? திருப்புகள் பாராயணம் பண்ணாரா? இல்ல. அப்ப அவர் என்ன பண்ணாரு? அவர் ஓங்காரத்தை தானே பண்ணாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா முருகர் வந்து பாத்தீங்கன்னா திருப்புகளை அனுகிரகம் பண்ணாரா, இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓங்காரத்தை அனுகிரகம் பண்ணாரா? ஓங்காரம் தானே சொல்லி கொடுத்தாரு. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், முக்கியமான சாதனையை தூக்கி ஓரமா போட்டுட்டு சரி கேள்வி கேட்கணும். 12 வருஷம் என்ன பண்ணாரு அவரு? ஏன் ஒரு மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு மற்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க வேண்டியதுன்னு? 12 வருஷம் என்ன பண்ணிருப்பாரு? ரமணர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ணமுடி வந்து பாத்தீங்கன்னா 22 வருஷங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 22 வருஷம் லிங்க இதுல வந்து குகையில உட்கார்ந்து இருந்தாரு. 22 வருஷம் என்ன பண்ணிருப்பாங்க? என்ன சொன்னீங்க இப்போ? அதான் என்ன சாதனைன்னா என்ன? இப்ப பொதுவா சாதனை பண்ணாங்கன்னு நம்ம சொல்றோம். சாதனைன்னு என்ன பண்ணிருப்பாங்க? அதெல்லாம் வந்து ஏமாத்திக்கிட்டே சப்தம். அதை கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். இதேதான். சமாதி அபியாசம் எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கும்னு நினைக்கிறீங்க? சவிதர்க்கத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கும். சவிதர்க்கத்துல இருந்து மெதுவா இதுக்குதான் நிறைய டைம். அப்ப சாதனான்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா சாதனான்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லணும், சாதனானா சவிதர்க்கத்துல இருந்து அடுத்தடுத்த ஸ்டெப் சத்துவகுணம் அதிகமாக இது வரைக்கும் போகும். பரம்பிரசங்கியானம் வரைக்கும் இது போய் ஆகணும். இந்த பரம்பிரசங்கியானத்துல தான் உண்மையிலேயே ஒரு தியானம் நடக்குது. ஆத்ம அனாத்ம விவேகம் அங்கதான் நடக்குது. அதுக்கு என்ன பேரு ஆத்ம அனாத்ம விவேகத்துக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்துவ புருஷ அந்நியதா கியாதி அப்படின்னு பேர். அது பேர்
நம்ம இன்னைக்கு கீதா கிளாஸ்ல படிச்சோம்ல, நான் வேற, இந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரகிருதி வேற அப்படின்னு இந்த விவேகம் பண்ணினீங்கன்னா அதுக்கு என்ன பேரு? அப்ப நான் செப்பரேஷன் ஆயிடும், சம்யோகம் வியோகம் ஆயிடும். அப்ப சம்யோகம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டும் சேர்ந்து இருக்கிற சம்யோகம் வியோகம் ஆகுறதுனா என்ன அர்த்தம்னா எங்க நடக்குது அது? நம்ம யோக சூத்திரத்தை படிக்காம நீங்க வந்து கீதாவை படிச்சீங்கன்னா நம்ம எங்கன்னு எடுப்போம் அதை. அப்ப யோக சூத்திரம் தெரிஞ்சிருந்தா தான் தெரியும். பரம்பிரசங்கியானத்துல தான் இவனா இருந்துகிட்டு இவனுக்கு அந்நியமா இந்த பிரகிருதியோட ரெப்ரசன்டேட்டிவ் எது? சித்தம். அந்த சித்தம் வேற நான் வேற அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஞானம் உண்டாகுது. அதுக்கு பேர் தான் சத்துவம்னு சொன்னா சித்தம் புத்தி, அப்புறம் புருஷன் சொன்னா ஆத்மா, ஆத்ம அனாத்மா. இந்த ரெண்டுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அந்நியதா கியாத்தி அப்படின்னா இது வேற நான் வேற அப்படின்னு. அந்நியத்தானா வேற தன்மை உடையது, இது திருஷ்யம் நான் திரஷ்டா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிற விவேகத்துக்கு பேரு அந்நியதா கியாத்தி. அந்த அந்நியதா கியாத்தியில மாத்திரசிய அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா சாதகனோட வேலை ஃபுல் டைம் அந்த டைம்ல என்னன்னா வெறும் சதா அந்நியதா கியாத்தி பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறது காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும். வேற என்ன வேலை இருந்திருக்கும்? ரமணர் என்ன பண்ணிருப்பார் பாதாள லிங்கத்துல? ரமணர் வந்து பாத்தீங்கன்னா இதேதான் பண்ணிட்டு இருந்திருப்பார். நானை பிடிச்சுக்கிட்டு நானுக்கு அந்நியமா எல்லாத்தையும் தியாகம் பண்றது எதுவோ அதுதான் சன்னியாசம்ன்ற. ரமணர் வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசம்னா என்னன்னு கேட்கும் போது ரமணர்கிட்ட கேட்குறாங்க, சன்னியாசம்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது சன்னியாசத்துக்கு டெஃபினிஷன் சொல்றாரு. என்ன டெஃபினிஷன் பாருங்க. இங்க வெளியில யாருக்கும் இந்த டெஃபினிஷன் புரியவே புரியாது. பகவான் சொல்றாரு, நானை பிடிச்சுக்கிட்டு நானுக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாத்தையும் விடுறது தான் சன்னியாசம். இதான் இதுக்கு என்ன பேரு? பரம்பிரசங்கியானம். இதான் அந்நியதா கியாதி. அப்ப தானை பிடிச்சுக்கிட்டு தான்ல நின்னுக்கிட்டு தனக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாத்தையும் இது திருஷ்யம் இது திருஷ்யம் இது திருஷ்யம் அப்படின்ற மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் சாதனை, மெயின் சாதனை. மற்றதெல்லாம் பிரைமரி, மற்றெல்லாம் பேஸ். சாஸ்மிதா வரைக்கும் இருக்கிறது எல்லாம் பேஸ். 95% சத்துவகுணம் இருக்கிற வரைக்கும் எல்லாம் பேஸை கரெக்ட் பண்றீங்க. வாஸ்தவ தியானம் எங்க அப்படின்னா இந்த பரம்பிரசங்கியானம். ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா பின்னாடி வரப்போது உங்களுக்கு நிறைய கிரந்தங்கள்ல படிக்க போறோம். பிரசங்கியான தியான பலாத் அப்படின்னு சப்தங்கள் ஆச்சாரியர் பயன்படுத்துவார் பாஷ்யங்கள்ல. பிரசங்கியான தியான பலாத் அப்படின்னு சொல்லுவார். பிரசங்கியான தியான பலத்தினால், பிரசங்கியான தியான பலம்னா என்ன அர்த்தம்? நான் வேற இது வேற நான் வேற இது வேறன்னு பண்ணி 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 ஒரு சம்ஸ்காரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு திடமா உண்டாயிடும். சதா 24 மணி நேரமும் வந்து பாத்தீங்கன்னா அதே ஓடிக்கிட்டு இருக்கும். இது வேற நான் வேற இது வேற நான் வேற இது வேற, எதை பார்த்தாலும் இது வேற நான் வேற இது வேற நான் வேற அப்படின்னு. ஒவ்வொரு தாட்டையும் வந்து பாத்தீங்கன்னா இது வேற நான் வேற இது வேற நான் வேறன்னு எந்த தாட்டு வந்தாலும் எல்லாத்தையும் ஆப்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட அந்த அதுல மட்டும் நிற்கிறவனுக்கு அவனுக்கு பேர் தான் மாத்திரசியன்னு வார்த்தை போட்டிருக்கு. அந்நியதா கியாத்தியில மட்டும் நிற்கிறவனுக்கு. ஏன் அப்படி சொல்லியிருக்கு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா 52வது பகவத்கீதையில 18வது சாப்டர் 52வது ஸ்லோகத்துல ஒரு முக்கியமானது சொல்லுது. விவிக்த சேவை லகுவாசி யதவாக்காயமான சக தியான யோக பரோ நித்தியம் வைராக்கியம் சமுபாசிரிதன்னு ஒரு மந்திரம் இருக்கு. நிஷ்டைக்கு போறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா விவிக்த சேவி, ஏகாந்தத்துல இருந்துக்கிறது. நதி புலின நதி கரைக்கு, இல்ல கிரி குஃபா, இல்ல வந்து காடுலையோ இல்ல வந்து மலையிலையோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா குகையிலையோ எங்கேயோ போய் ரமணர் மாதிரி எங்கேயாவது இருந்துக்கிட்டு என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா எதவா காய மானசக. லகுவாசி, லகுவாசினா அல்பாகாரம், ஏதோ ஒருவேளை உணவு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சரீரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே கொஞ்சோண்டு அளவா 2 மணி நேரத்துல செரிமானம் ஆகிற மாதிரியான ஒரு ஃபுட்டு எடுத்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா எதவா காய மானசக. இந்த காயத்தை வந்து அடக்கி கண்ட காரியங்களை அசைச்சுக்கிட்டே இல்லாம இங்க அங்க சுத்தி தெரியாம வாக்கை வந்து பாத்தீங்கன்னா மௌனத்துக்கு வந்துடுறது. இந்த உடம்ப அசைக்காம உட்கார்றது. எதவா காய மானசக, மனசையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அசைக்காம பண்றது. எந்த சிந்தனையும் வந்து பாத்தீங்கன்னா மனோராஜ்யமும் இல்லாம பண்றது. பண்ணிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா தியான யோக பரோ நித்தியம், சதா வந்து பாத்தீங்க அப்படின்னா தியான யோகத்திலேயே இருக்கிறது. அதுக்கு ஆச்சாரியர் சொல்றாரு, ஏன் நித்தியம்னு கிரகணம் பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டா ஏன் நித்திய சப்தம் போட்டிருக்கு? நித்தியம் தியான யோக பரம்னா சதா தியானம் பண்ணணும்னு ஏன் போட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு சங்கரர் எழுதுறார், நிதித்தியாசனம்ன்ற தியானத்துல
ஜபம் இருக்காது, மூர்த்தி தேவதையோட மூர்த்தி தியானங்கள் இருக்காது. அதனால வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, ஜபாதி அந்நிய கர்த்தவிய அபாவ பிரதர்ஷனார்த்தம் நித்திய சப்தம் அப்படின்ற ஆச்சரிய பாஷ்யத்தை சொல்றாரு. ஜபம்லாம் கூட இருக்காது. ஓங்கார ஜபம் இருக்குமாங்க? இருக்காது சாமி. ஓங்கார ஜபம்லாம் ரொம்ப கீழே போயிடும். அப்போ பரம்பிரசங்கியானத்துல ஒரே ஒரு தியானம் மட்டும் தான், 24 மணி நேரமும் ஒரே தியானம் நடக்கும். என்னது? இது வேற நான் வேற, இது வேற நான் வேற, இது வேற நான் வேற, இது வேற நான் வேற அப்படின்னு தாட் இல்லாத இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் பரம்பிரசங்கியான தியானம். அதுலயே எவன் வந்து பாத்தீங்கன்னா ரமண பகவான் மாதிரி இருக்கானோ அவனுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, முதல் சித்தி வந்து பாத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? நான் மொத்தம் 3 சொல்லியிருக்கேன் அந்த இடத்துல. முதல்ல சுகம் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும். தூக்கத்துல என்ன இருக்கோ அது ஜாகிரதத்துல சம்பவிக்கும். தூக்கத்துல நமக்கு டெய்லி இதுதான் சம்பவிக்குது. தூக்கத்துல தூங்குற எல்லா உலகத்துல இருக்கிற எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் சுகமா தூங்குன, வேற ஒன்றையும் அறியவில்லை. வேற ஒன்றையும் அறியவில்லைன்னு என்ன அர்த்தம்? அங்க எந்த ஒரு தாட்டும் இல்லை, வெறும் பீஜம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வியக்தம்ன்றது மட்டும் அந்த இடத்துல இருக்கு. அப்ப நான் இருக்க, எனக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒன்னும் தெரியலன்ற அவ்வியக்தம் இருக்கு. இது நமக்கு இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட்ல இருக்கா அப்படின்னா பிரசன்ட்ல இல்லை. அதனால இது வந்து ஜாகிரதத்திலேயே ஒருத்தன் நான் இருக்கிறேன், தூக்கத்துல நான் சுகமா இருந்தேன் அப்படின்ற ரீகால் பண்றோம், நினைவு கூறுறோம். அதே வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு உட்கார்ந்து ஒவ்வொன்றுத்தையா லயம் பண்ணி லயம் பண்ணி லயம் பண்ணி, விஷயங்களை இந்திரியத்துல லயம் பண்ணி, இந்திரியத்தை மனசுல லயம் பண்ணி, மனசை புத்தியில லயம் பண்ணி, புத்திய அகங்காரத்துல லயம் பண்ணி, அகங்காரத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா சமஷ்டி மகத்தத்துவத்துல லயம் பண்ணி, பிராணனை தூக்கி வந்து பாத்தீங்கன்னா அவ்வியக்தத்துல லயம் பண்ணி, அந்த அவ்வியக்தத்தை தூக்கி வந்து பாத்தீங்கன்னா அந்த அவ்வியக்தத்துல வந்து நின்னோனதான் இந்த பரம்பிரசங்கியம். இந்த அவ்வியக்தத்துல வந்து நின்னதுக்கு பிறகு இது வேற நான் வேற, இது வேற நான் வேற மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அந்த இடத்துல ஓங்கார ஜபமோ இல்லை எந்த ஒரு ஜபமும் இருக்காது. ஒரே ஒரு காரியம் மட்டும் தான், அந்நியதாக்கியாதி மாத்திரம் நிக்கிறது. அப்படி நிக்கிறவனுக்கு என்ன நடக்கும்? முதல்ல சுகம், தூக்கத்துல என்ன சுகம் கிடைக்குமோ அந்த சுகம் உண்டாகும். முதல் இது. ரெண்டாவது என்ன ஆகும்? மெதுவா 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 நீங்க பார்க்க 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 அது மெதுவா அந்த என்ன பண்ணுவீங்க, அந்த பிரகிருதின்றது வந்து உங்களுக்கு என்ன ஆகும்? மெதுவா வசப்பட ஆரம்பிக்கும். பிரகிருதி வசப்பட வசப்பட பிரகிருதியோட காரியங்களா இருக்கிற 23 தத்துவங்களும் உங்களுக்கு வசப்பட்டுரும். மொத்த கிரியேஷன்ல என்னெல்லாம் வஸ்துக்கள் இருக்கோ எல்லா வஸ்துக்களும் 23 தத்துவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆதாரமா ஆயிடுவீங்க. ஆதார தலைவனா நீங்க ஆயிடுவீங்க. இங்க எல்லாத்தையும் ஜெயிச்சவன் ஆயிடுவீங்க. எல்லாத்துக்கும் ஆதார தத்துவமா உங்களோட சந்நிதியில தான் எல்லாம் நடக்கும். 2வது சித்தி. 3வது சித்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்து சொல்லுது சர்வ ஞாத்திருத்துவம். எல்லாத்தையும் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்? பிராத்திப ஞானம்னு ஒண்ணு ஏற்கனவே 96-97% ஒண்ணு கிடைச்சிருந்துச்சு. எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாத ஞானம் உண்டாகும் அப்படின்னு. அதுல வந்து பாத்தீங்கன்னா பிரதானம் அங்க வரல. நீங்க அந்த சுகத்தை வந்து பாத்தீங்கன்னா எப்போ ஸ்வீகாரம் பண்ணாம இருக்கீங்களோ, ஸ்வீகாரம் பண்ணினீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சுகம் கிடைக்கும். ஸ்வீகாரம் பண்ணுனா இப்ப நம்ம நேச்சுரா நம்ம தூங்கி போற மாதிரி ஒரு பெரிய தூக்கத்துக்கு அங்க போயிடும். சமாதியில இருக்கிறவன் பெரிய தூக்கம் தூங்குனானா அதுக்கு பேரு பிரகிருதி லயம். அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு இந்த சுகத்தை கூட எடுக்கக்கூடாது. இது கூட சித்தத்தோட சத்துவகுணத்திலிருந்து உண்டாகிற சுகம். 98% சத்துவகுணத்தினால ஒரு சுகம் உண்டாகுது. இதுவும் மாயாமயம் சுகம். இதுவும் ஆப்ஜெக்ட் தான் அப்படின்னு அந்த இடத்துல பரவைராகியம் உங்களுக்கு வந்துச்சுன்னா, ஸ்வீகாரம் பண்ணல அப்படின்னா என்ன கிடைச்சிரும் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமானது பிரதானத்தை நீங்க என்ன பண்ணிட்டீங்க? ஜெயிச்சு. நம்ம டெய்லி பிரதானத்துலதான் நம்ம என்ன பண்றோம்? சாமி அவஸ்தையில இருக்கிற பிரகிருதியில தான் தூங்கி தூங்கி போறோம். இங்க யாராவது தூக்கத்துக்கு அடிமை இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமானா? ஒருத்தரும் சொல்ல முடியாது. உலகத்துல பிறந்த எல்லா ஜீவராசிகளும், நாய்க்குட்டி பூனைக்குட்டி தூங்குது இல்லைங்களா? என்ன அழுவா தூங்குதுங்க. பூனைக்குட்டியும் நாய்க்குட்டியும் தூங்குறத பார்த்தீங்கன்னா அப்படியே ரசிச்சு பார்க்கலாம். என்ன சுகம். பூனைக்குட்டியை மடியில போட்டுருந்தீங்கன்னு வச்சுங்க, அப்படியே சமாதி அபியாசத்துக்கு போகும். எல்லா ஜீவராசியும். குரங்குட்டி தூங்குது பார்த்தீங்களா? என்ன ஆனந்தமா தூங்குது குரங்குட்டி, நாய்க்குட்டி, குரங்குட்டி. கொசு தூங்குது. கொசு தூங்குற கொசுவை பார்த்துருக்கீங்களா? பக்கத்துல கை வச்சிங்கன்னா பறக்காது. என்னப்பா ஆச்சு அப்படின்னு பார்த்தா கொசு தூங்கிட்டு இருக்கு.
அப்ப எல்லா ஜீவராசிகளும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரதானத்துல என்ன பண்ணுது அப்படின்னா சுகத்தை எடுத்து அதுல லயமாயிடுது. அதுக்கு பேர் தான் டீப் ஸ்லீப் நம்ம சொல்றோம். அப்போ ஒருத்தன் பரம்பிரசங்கியானத்துல போகும்போது ஒருத்தனுக்கு நல்ல சுகம் கிடைக்கும். அந்த சுகத்தை வந்து பாத்தீங்கன்னா அதை ஸ்வீகாரம் பண்ணாம விட்டான் அப்படின்னா அவேர்னஸ் அப்படியே இருக்கும். தூங்கிட்டீங்க, அந்த ஆனந்தத்தை ஸ்வீகாரம் பண்ணிட்டீங்கன்னா வண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரத்துல இருக்க தேனை எடுத்து ஓரமா எடுத்து சோச்சுக்கிட்டே இருக்கிறது, அதுலயே மயங்கி போய் விழுந்து உயர விடுற மாதிரி. அப்போ அந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த சுகம் எனக்கு வேணாம் அப்படின்னா சுரஸ்யதாரா நிஷிதா துரத்தியா கட்டோபனிஷத்துல வந்து மந்திரம் சொல்லுது. இந்த பாதை எப்படிப்பட்ட பாதை அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பான பாதை. சுரஸ்யதாரானா நல்லா கூர்த்தீட்டப்பட்ட கத்தி முனை மாதிரி. அது வந்து பாத்தீங்கன்னா கடப்பதற்கு ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா அந்த தூக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த லயத்தை வந்து போயிடக்கூடாது. கத்தியோட ஒரு பக்கம் லயம், இன்னொரு பக்கம் விக்ஷேபம். ஒரு பக்கம் விழுந்தீங்க அப்படின்னா விக்ஷேபத்துக்கு போய் விசை சிந்தனைக்கு போயிடும். இன்னொரு பக்கம் விழுந்தீங்கன்னா பிரகிருதி லயத்துல போய் விழுந்துடும். இந்த ரெண்டுத்திலையும் விழாம வந்து பாத்தீங்கன்னா நான் வேற இது வேற, நான் வேற இது வேறன்ற அந்த கத்தி முனையில நடக்கிற மாதிரி போகணும். அதை போகணும் அப்படின்னா என்ன நடக்கும்? அந்த ஸ்வீகாரம் பண்ணாததுனால, ஸ்வீகாரம் பண்ணினா ஒன்றும் தெரியலன்னு, அதான் பிரகிருதியில விழுந்தா என்ன ஆகும்? ஒன்றும் தெரியல, நீங்க ஒன்றும் தெரியாம போயிடுவீங்க. 1,00,000 மண்வந்தரம் வந்து பாத்தீங்கன்னா காணா போயிடுவீங்க. அடிச்சா சரி, ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா தூங்கலை, இப்ப யாரோ தூங்காம பாடம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவித்யானா என்ன சுவாமி? அவித்யாக்கு என்ன லட்சணம்? பிரகாசத்துக்கு ஆப்போசிட். பிரகாசத்துக்கு ஆப்போசிட் என்னது? பிரகாசத்துக்கு ஆப்போசிட் இருட்டு. அவ்வளவுதான், இருட்டு. ஒன்னும் தெரியலன்னு இருட்டு தான். அப்ப அவித்யாக்கு அர்த்தம் என்னன்னா ந வித்யத்தை இது அவித்யா. ஒன்னும் இல்லைன்றதுதான் அவித்யா. அறியாமை தான் அவித்யா. இதை பேக்கப்பா இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அறியாமை இருக்காது இல்ல. பேக்கப்ல இருந்தா அறியாமை இருக்காது. பேக்கப்ல இல்லைன்னா தூங்கி போயிட்டீங்கன்னா அறியாமை வந்துடும். அப்ப சாதனையில வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஆனந்தத்தை ஸ்வீகாரம் பண்ணாம விட்டீங்க அப்படின்னா உங்க புத்தி வந்து பாத்தீங்கன்னா அவேராவே இருக்கும், பேக்கப்லயே இருக்கும். அப்படி பேக்கப்ல இருந்தீங்கன்னா பிரதானம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெயிக்கப்பட்டதாக ஆகிவிடும். தூக்கத்தை நீங்க கிராஸ் பண்ணிடுவீங்க, லயத்தை கிராஸ் பண்ணிடுறீங்க. அதுக்கு பேரு பிரதான ஜெயம் அப்படின்னு பேரு. பிரதான ஜெயம் நடந்த மாத்திரத்திலேயே உங்களுக்கு ஒரு ஞானம் கிடைக்கும். தாரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஞானம் அந்த இடத்துல உண்டாகுது. தாரகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் நீங்க பிராத்திப ஞானத்துல வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாம விகரண பாவத்துல இருந்துகிட்டு எல்லாத்தையும் அறிஞ்சிங்க. ஆனா இப்போ என்ன பண்ணிட்டீங்கன்னா பிரகிருதியையும் அறியக்கூடிய சாமர்த்தியம் உங்களுக்கு இங்க வந்துருது. அப்ப பிரகிருதியையும் அறியறீங்க, பிரகிருதியோட காரியங்களையும் அறியறீங்க. அப்ப பிரகிருதி அதோட காரியங்கள் 24 தத்துவங்களையும் அறியறதுக்கு என்ன பேர் அப்படின்னா சர்வஜாத்திருத்துவம் அப்படின்னு பேர், சர்வஜத்துவம் அப்படின்னு பேர். அப்ப சர்வத்தையும் அறியக்கூடிய தன்மையும் உங்களுக்கு உண்டாகுது அப்படின்னு நேத்து கிளாஸ்ல பார்த்து முடிச்சிருக்கோம். இன்னைக்கு கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 50வது சூத்திரம் வருது. தத்வைராக்யாதபி தோஷபீஜக்ஷயே கைவல்யம். தத்வைராக்யாதபி தோஷபீஜக்ஷயே கைவல்யம். உடனே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வேற இது வேற, நான் வேற இது வேற, நான் வேற இது வேறன்னு பார்த்துட்டு இருக்கும் போதே இந்த சித்திகள்லாம் கிடைக்கும். இதை எதையுமே ஸ்வீகாரம் பண்ணாம, ஆனந்தத்தை ஸ்வீகாரம் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பூத்தங்கள் எல்லாம் அந்த மொத்த லோக்கமும் வந்து பாத்தீங்கன்னா ஆதாரமா நீங்க ஆயிடுவீங்க. நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு ரெடி ஆயிடும். அதையும் ஸ்வீகாரம் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் எதை நினைச்சாலும் உங்களுக்கு தெரியும். அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க, இவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க. கீழே இறங்கி வருவீங்கல்ல, சமாதியிலிருந்து கீழே இறங்கி வரும்போது இந்த உலகத்தில் நினைக்கிற எல்லா அறிவும் உங்களுக்கு உண்டாகும். அதையும் ஸ்வீகாரம் பண்ணக்கூடாது. இந்த மூணுத்தையும் ஸ்வீகாரம் பண்ணாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் தேவையில்லை, எல்லாம் போய் மாயாமயம், எல்லாம் மாயாமயம் அப்படின்னு எதையுமே ஸ்வீகாரம் பண்ணாம நித்தியம் வைராக்கியம் சமுபாசிரிதா. நித்தியம் வந்து பாத்தீங்கன்னா சதா வைராக்கியத்தையே ஆசிரியம் பண்ணி நீங்க இருந்தீங்க அப்படின்னா அப்ப என்ன ஆகும்? திரும்ப சமாதிக்கு போய் உட்காரும் போதும் இந்த நான் வேற இது வேற, நான் வேற இது வேற, நான் வேற இது வேற அப்படின்னு
அந்த பார்த்து 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 ஒரு டைம்ல என்ன ஆகும்னா பார்க்கறதுலயும் உங்களுக்கு என்ன ஆகும், தது வைராகியாதபி. அதான் இங்க சூத்திரத்தில் சொல்லுது. அதுலயும் அந்த பிரகிருதியை பார்க்கக்கூடியதுலயும் கூட வைராகியம் வந்து விடும். இன்னைக்கு காலையில நான் எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, பாமோகிரானேட் எவ்வளவு நேரம் பார்ப்பீங்க? ஆர்டிபிஷியலா இருக்கிற பாமோகிரானேட் ஒரு பேஸ்கெட்ல வச்சிருக்காங்க. நான் பாக்குறேன், ஆஹா தத்ரூபமா இருக்கே அப்படின்னு பாக்குறேன். ஃபர்ஸ்ட் என்ன கிடைக்கும்? ஆச்சரியம். எவ்வளவு நேரம் ஆச்சரியத்தோட பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் பார்வை திரும்பிடுமா? ஆமா, அது பொய்ய எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருப்பீங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மித்யாபூத்தமா இருக்கிற மித்யா வஸ்துவா இருக்கிற பிரகிருதியையும் கூட இந்த சித்தத்தையும் கூட நீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஒரு டைம்ல என்ன ஆயிடும் கேட்டீங்கன்னா, அந்த பார்க்கறதுலயும் கூட ஒரு வைராக்கியம் வந்துவிடும். ரொம்ப கஷ்டம் சாமி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அது வேற நான் வேறன்னு நம்ம பார்க்கறது. நான் தூக்கத்துல நான் சுகமா தூங்குறேன், வேற ஒண்ணும் இல்லைன்னு நீங்க பாக்குறீங்கல்ல, அதுதான் சுகத்துக்கு காரணம். நம்ம டெய்லி தூங்குறத தூக்கத்துல ஏன் அப்படின்னா ஒண்ணும் இல்லை. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிக்கல் பிடுங்கல் ஒன்னும் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல இல்லை. அந்த பிக்கல் பிடுங்கல் இல்லாம இருக்கிறது தான் தூக்கத்துல நமக்கு சுகம் கிடைக்குது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த சுகத்தை தியாகம் பண்ணணும் அப்படின்னா ஒரு பெரிய வைராக்கியம் வேணும். அதுக்கு என்ன அந்த தூக்கத்துல இருக்கிற சுகம் என்னன்னா ஆனந்தமய கோஷ சுகம். இந்த ஆனந்தமய கோஷத்தோட சுகம் தான் வந்து பாத்தீங்கன்னா அதோட திவலை ஒரு டிராப் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சுகங்களும் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அது மொத்தமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சமாதி அபியாசத்துல ஆனந்தமய கோஷத்தோட சுகம் கிடைக்குது நமக்கு. அப்ப அதை தியாகம் பண்ற தைரியம் ஒருத்தருக்கு வந்துச்சு அப்படின்னா தது வைராகியாதபி. அந்த சித்தத்தை பார்க்கறது கூட உங்களுக்கு வைராகியம் வந்துச்சு அப்படின்னா எனக்கு இந்த சுகமும் வேணாம் அப்படின்னு நான் அப்படின்றதுலயே இவன் திரும்பினா அப்படின்னா என்ன ஆகும் சுவாமி அப்படின்னா டிஸ்கனெக்ட் ஆகும். இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சித்தத்தோட இணைஞ்சு இருந்த நான் சிங்கா இருந்தேன். திரஷ்டு திருஷ்ய சயோகயோகோ ஹேய ஹேத்து. சம்சாரத்துக்கு எது காரணம்? இந்த திரஷ்டாவும் இந்த திருஷ்யம் சொல்லக்கூடிய அந்த சித்தமும் ஒன்றிணைஞ்சு சம்யோகமா இருந்துச்சு. இதுதான் சம்சாரம்ன்றதுக்கு காரணம். இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா அந்த சித்தத்தை பார்க்கிறதும் கூட டிஸ்கனெக்ட் ஆகும் போது வைராக்கியத்தினால இவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா தான் தன்னையே பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்ப தான் தன்னையே பார்க்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு என்ன உண்டாகுது அப்படின்னு கேட்கும் போது ஆச்சாரியர் சொல்றார் தோஷ பீஜ க்ஷகே. தோஷத்துக்கு எல்லாத்துக்கும் பீஜமா இருக்கிறது எது? எல்லா தோஷங்களுக்கும் சம்சாரம் தான் தோஷம். இந்த சம்சாரத்துக்கு தோஷத்துக்கு எது காரணம்? பீஜமா இருக்கிறது அவித்யா. அவித்யாவோட ரெப்ரசன்டேட்டிவ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவித்யாவோட ரெப்ரசன்டேட்டிவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எது? அவித்யாவோட ரெப்ரசன்டேட்டிவ் சித்தம். இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா விவேக சூடாமணி எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா நான் போடுறேன், போட்டா கூட நீங்க அதை எடுத்து என்ன பண்ணுங்க பெருசா எடுத்து மாட்டிக்கிங்க. என்ன மாட்டணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் சாமி நம்ம வேதாந்தத்துல என்ன பண்றோம் தெரியுங்களா? வேதாந்தத்துல அவித்யா நாசம் சொல்லுவோம். புரியுதா? வேதாந்தத்துல என்ன சொல்லுவோம்? காலையில பாடத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா அதுதான் எங்க பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அவித்யா நாசம் தான் மோட்ச காரணம்னு சொல்லுவோம். பிடிச்சி காட்டுங்க பார்க்கலாம் எங்கேயாவது அவித்யான்னு ஒண்ணு 4 அடி போட்டு போடி அப்படின்னு நான் வெட்டி விட்டுறலாம். கண்ணுக்கு முன்னாடி வரமாட்டேன்றாலே அந்த அவித்யா தான். அப்ப எங்க போய் அந்த அவித்யாவை தேடி இது பண்ணுவீங்க? கேள்வி கேட்டா வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குமா? அப்ப அதனால்தான் விவேக சூடாமணியில வந்து பாத்தீங்கன்னா அவித்யானா என்ன சுவாமி அப்படின்னு யாராவது கேட்கும் போது 169வது ஸ்லோகம் அவித்யா. அது சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா நஹி அஸ்தி அவித்யா மனசோ அதிரிக்தா. ரொம்ப ஸ்பஷ்டம். மனசுக்கு அந்நியமா அவித்யா என்று ஒன்று இல்லை. அந்த மனசதான் இங்க நம்ம என்ன பண்றோம்? சித்தம்ன்ற பேர்ல சொல்றோம். அந்த மனசதான் இந்த பரம்பிரசங்கியானத்துல எண்ணங்களற்ற மனசு அமனீபாவத்தை தான் இது வேற நான் வேற இது வேற நான் வேறன்னு அமனீபாவமா இருக்கிற மனசதான் பார்க்கிறோம். அப்ப மனசை பார்க்கறதும் அவித்யாவை பார்க்கறதும் வேற வேறையா அப்படின்னு கேட்டா இல்லை. தெளிவா சொல்றார் நஹி அஸ்தி அவித்யா மனசோ அதிரிக்தா. மனசுக்கு அந்நியமா அவித்யா என்று வேறில்லை. மனோகி அவித்யா பவபந்த ஹேத்துகு. ரொம்ப ஸ்பஷ்டம். மனசுதான் அவித்யா.
அதுதான் இந்த பவபந்துனா இந்த சம்சாரத்துக்கு காரணம். சம்சாரத்துக்கு காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவித்யான்னு சொல்லக்கூடிய மனசுதான். அதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா தோஷ பீஜ க்ஷயே. தோஷம் எது அப்படின்னா பிறக்கிறது தான் சம்சாரம். அதுக்கு காரணம் எது பீஜம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சித்தம் மனசுன்னு சொல்லலாம். அதுதான் அவித்யா சுரூபம். அப்ப வேதாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா அவித்யா நாசம்னு எதை சொல்றோமோ அதை தான் வந்து பாத்தீங்கன்னா யோகத்துல மனசை வந்து பாத்தீங்கன்னா நாசம்னு சொல்றது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தஸ்மின் வினஷ்டே, ரொம்ப அற்புதமா விவேகச்சுனாமன்ல சொல்ற, அந்த மனசு நாசமாகிற நிலையில தஸ்மின் வினஷ்டே சகலம் வினஷ்டம். மனசு நாசமாச்சு அப்படின்னா எல்லாம் நாசமாயிடும். ஏன் அப்படின்னா மனசுதான் அவித்யா, மனசுதான் எல்லாத்துக்கும் பீஜமா இருக்கிறது, அதான் அவித்யா. அப்ப அது நாசமாச்சு அப்படின்னா எல்லாம் நாசமாகிவிடும். விஜிரும்பித்தே அஸ்மின், இந்த மனசு மலர்ந்துச்சு அப்படின்னா, மலர்ந்துன்னா என்ன அர்த்தம்? தாட் ப்ராசஸ். இந்த மனசு எப்ப தாட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுதோ சகலம் விஜிரும்பத்தே எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்டாயிடுது. அப்ப இந்த உலகம் எங்க சுவாமி இருக்கு அப்படின்னா வெறும் தாட்டா இருக்கு, மனசோட ப்ரொஜெக்ஷனா இருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இதுல அத்வைத பிரகரணம் மாண்டூக்கிய காரிக்கா 3:32 வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சொல்லியிருக்கு. மனோ திருஷ்யமிதம் துவைத்தம் யத்கிஞ்சித் சச்சராச்சரம். மனோ 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 திருஷ்யமிதம் துவைத்தம். நம்ம எதெல்லாம் துவைத்தமா பாக்குறோமோ இந்த சம்சாரம் மொத்தமும் அது எல்லாம் மனோ திருஷ்யம், மனசோட ப்ரொஜெக்ஷன். மனசோ யமனீபாவே யத்கிஞ்சித் சச்சராச்சரம்னு சொல்லுது. எதெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமும் பார்க்கிறோமோ அந்த கொஞ்சமும் பார்க்கறதெல்லாம் இந்த மனசோட ப்ரொஜெக்ஷன் தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா மனசோ யமனீபாவே, மனசோட அமனீபாவத்துல, அமனிபாவம் என்ன அர்த்தம்? இது பொய், இது பொய், இது பொய், இது பொய், இது பொய்ன்னு எல்லா தாட்டையும் ரிமூவ் பண்ணதுக்கு பிறகு மனசு மட்டும் இருக்கும், எந்த தாட்டும் இல்லாத மனசு. அதுதான் பரம்பிரசங்கியானத்துல இருக்கு. அத வந்து பாத்தீங்கன்னா எப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா மனசோ யமனீபாவே துவைத்தம் நைவோபலப்யதே, எந்த ஒரு துவைத்தமும் வந்து பாத்தீங்கன்னா இருப்பதில்லை. சரி, இதை எப்படி சுவாமி அடையிறது அப்படின்னும் போது 33 வந்து 3:33 மாண்டூக்கிய காரிக்கா சொல்லுது. எப்படி இதை நம்ம அடையிறது அப்படின்னா ஆத்ம சத்தியானுபோதேன யதா சங்கல்பயதே மனஹ. எப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா சத்தியம் ஜெகத் மித்யா, ஆத்மா சத்தியம் இது பொய், இது பொய், இது பொய், இது பொய், இது பொய், இது பொய்ன்னு ஆத்மாவை மட்டும் பிடிச்சுக்கிட்டு மற்றதெல்லாத்தையும் இது பொய் வந்து போகுது, பொய் திருஷ்யம் 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 பொய் திருஷ்யம் மித்தியா சொப்பன மாதிரி சொப்பன மாதிரி மாயா மாதிரி அப்படின்னு ஒவ்வொருத்தையா நெகேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. வேற எந்த சாதனையும் இல்லை. சாதுக்கள் என்ன பண்ணிருப்பாங்க? 30-40 வருஷமா வந்து சாதனை பண்ணியிருக்காங்க. கொகையில உட்கார்ந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா தானை பிடிச்சுக்கிட்டு தனக்கு கண்ணியமா இருக்கிறது எல்லாத்தையும் இது பொய், இது பொய், இது பொய்ன்னு நேர்த்தி பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இதுக்கு பேர் தான் அந்நியதாக்கியா. இதை பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகுனா வெளியில வஸ்துக்கள் இல்லாம போயிடும். வெளியில வஸ்துக்கள் இல்லைன்னா மித்தியாத்துவத்தை எல்லாத்தையும் இது பண்ணதுக்கு பிறகு அதை சிந்திக்கிறதுக்கான மனசும் என்ன ஆயிடுது அப்படின்னா நிர்மலமா எண்ணங்கள் இல்லாமல் போய்விடுகிறது. பாருங்க, வேதாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டி என்னன்னா விஷயத்தை இல்லாம பண்ணிட்டீங்கன்னாவே அதை எண்ணக்கூடிய மனசு இல்லாம போயிடும். அப்ப விஷயத்தை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா மனசு வந்து எண்ணாதேன்னு சொன்னீங்க அப்படின்னா டெம்பரவரியா மட்டும்தான் நீங்க எண்ணாம இருக்க முடியும். அப்போ என்ன பண்றது? இது பொய். நான் சொல்றேன்ல போமோகிரானைட் வந்து ஆர்டிபிஷியல்னா அதை எடுத்து சாப்பிடலான்னு என்ன வருமா? வரவே வராது. காணல் ஜலம் பொய்ன்னு தெரிஞ்சோன்னே காணல் ஜலம் இருக்கும், ஆனா அது பொய்யா போச்சு. அப்ப அதை எடுத்து குடிக்கலாம் குளிக்கலான்னு என்ன வருமா? வராது. அதே மாதிரி வேதாந்தம் என்ன பண்ணுது? இது பொய், இது பொய், இது பொய்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது இந்த மனசு என்ன பண்ணாது? பொய்ய வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல நினைக்கிறத விட்டுரும். அந்த மனசு நினைக்கிறத விட்டு போச்சு அப்படின்னா மனசு இருக்கும், ஆனா மனசுல வந்து எந்த விஷயத்தை பத்தியும் இம்பல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வரவே வராது. இதான் மனோநாசம் அப்படின்னு வேதாந்தத்துல பேர். அப்ப மனசு மலர்ந்துச்சுன்னா எல்லாம் மலரும், எல்லாம் வந்து உண்டாயிரும். மனசு நஷ்டமாச்சு அப்படின்னா எல்லாம் நஷ்டமாகும். அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பரம்பிரசங்கியானத்துல வந்து மனசு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமில்லாத மனசை வச்சு
அதுக்கப்புறம் அதையும் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கறதுல உங்களுக்கு வைராக்கியம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? தோஷ பீஜக்ஷயே, மனசும் அவித்யாவும் ரெண்டும் ஒண்ணு. அப்ப மனசோட நீங்க டிஸ்கனெக்ட் ஆனீங்கன்னா அவித்யாவோட நீங்க டிஸ்கனெக்ட் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப அவித்யா டிஸ்கனெக்ட் ஆன மாத்திரத்துல தோஷ பீஜம்னா சம்சார தோஷத்துக்கு விதையா இருந்த அந்த அந்த சித்தமானது என்ன பண்ணுதுன்னா நஷ்டமான நிலையில் இவன் என்ன ஆகிறான்? ததா திரஷ்டு சுரூபே அவஸ்தானம். யோக சித்த விருத்தி நிரோதா. முதல் சூத்திரம் பார்த்தோமா? யோக சூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அத யோகாடு சாசனம் முதல் சூத்திரம். இரண்டாவது சூத்திரம் என்ன பார்த்திருக்கோம்? யோக சித்த விருத்தி நிரோத. யோக சித்த விருத்தி நிரோதங்கள்ல ரெண்டு சொல்லியிருக்கோம். இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சவிகல்ப சமாதியிலெல்லாம் எல்லா விருத்தியும் இல்லை, அங்கெல்லாம் விருத்தி இருக்கு, ஏதாவது ஒரு விருத்தி இருக்கும். நிர்விகல்ப சமாதியில என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பரம்பிரசங்கியானத்துல சர்வ விருத்தி நிரோதம் ஆயிடும். லாஸ்ட் தாட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பரம்பிரசங்கியானத்துல இது வேற நான் வேற, இது வேற நான் வேறதான் நம்மளோட அந்த சம்சாரத்தோட கடைசி தாட். அதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கேன்? என்னோட குருநாதர் சொல்லுவாருன்னு சரம விருத்தி. மனசுல வச்சு இதெல்லாம் வந்து பெரியவங்க வந்து யூஸ் பண்ற ஒரு விதானத்துக்கு சரம விருத்தி அப்படின்னா சரி. வைத்திய இதுல பாகவதத்துல சரம விருத்தின்னா என்னது? ஓம் நமோ நாராயணாய. அந்த நாராயணனோட நாமத்துக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா சரம விருத்தி. யாரு அஜாமிலன் நினைச்சான் பாத்தீங்களா? அஜாமிலன் வந்து பாத்தீங்கன்னா நாராயணா அப்படின்னு கூப்பிட்டோன்னு வந்து பாத்தீங்கன்னா அவனை கூட்டு போறதுக்கு வைகுண்டத்துல இருந்து தூதர்கள் வந்து அவனை கூட்டிட்டு போனாங்க. அப்போ வைகுண்ட தூதர்கள் வந்து கூட்டிட்டு போகணும் அப்படின்னா சரம விருத்தி நம்ம வந்து பாத்தீங்கன்னா துவைத்தத்துல சரம விருத்தி ஓம் நமோ நாராயணாய. அதே வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா சரம விருத்தி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மோட்சத்துக்கு முந்தின தாட் எது அப்படின்னா எது அப்படின்னா இது வேற நான் வேற, இது வேற நான் வேற. அந்த இது வேற நான் வேறன்னு சொல்லக்கூடிய அந்த தாட்டு சரம விருத்தி அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிரோதமாச்சுன்னா என்னது? டிஸ்கனெக்ட் ஆச்சு அப்படின்னா சர்வ விருத்தி நிரோதம். சர்வ விருத்தி நிரோதம் ஆச்சுன்னா என்ன நடக்கும்? ததா திரஷ்டுகு ஸ்வரூபே அவஸ்தான். அப்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வரூபத்துல திரஷ்டாவா இருந்தவன் தன்னுடைய சொரூபத்தில் நிலை பெறுகின்றான். திரஷ்டாவோட சொரூபம் என்னது? என்ன சூத்திரம்? திரஷ்டா திருஷி மாத்திரஹா. திரஷ்டா திருஷி மாத்திரஹ. திருஷினா என்ன அர்த்தம்னா சைத்தன்யம், பார்வை. நான் சொல்லியிருக்கேன் வெறும் பிரகாசம், வெறும் சைத்தன்யத்துக்கு பேர் தான் திருஷி அப்படின்னு பேரு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் சைத்தன்ய மாத்திரமா அவன் நிலை பெறுகின்றான். இதுக்கு பேர் வேதாந்தத்துல என்ன பேருனா பிரம்ம வேத பிரம்மைவ பவத். பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகவே ஆகின்றான், ஆத்மாவை அறிந்தவன் ஆத்மாவாகவே ஆகின்றான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா சொஸ்வரூப அவஸ்தானம் அப்படின்னு பேரு. எப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா 6 வந்து பாத்தீங்கன்னா 18 பகவத்கீதையில வந்து பாத்தீங்கன்னா அப்படியே 6:18 ஸ்லோகம் இருக்கு. யதா விநியதம் சித்தம். எப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா அடக்கப்படுதுன்னு அர்த்தம். ஃபுல்லா 100% விருத்திகளும் இல்லாமல் போகின்றதோ அப்ப என்ன ஆகும்? யதா விநியதம் சித்தம் ஆத்மனி ஏவ அவதிஷ்டதே. ஆத்மாலேயே நிலை பெறுகின்றானோ, ஆத்மால நிலை பெறுறதுக்கு பேர் தான் சொரூப அவஸ்தானம். ததா திருஷ்டிகு சொரூபே அவஸ்தானம் அப்படின்னு பேர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆகிறானோ அப்ப அவனுக்கு என்ன பேரு அப்படின்னா தானா நிக்கிறான். நிஸ்பிருக சர்வ காமேபியோ. இந்த ஹிருதயத்துல இருக்கிற காமங்கள் எல்லாம் ஹிருதயத்தோடு சேர்ந்து இல்லாமல் போகிறது. அவன்தான் யுக்தன் என்று சொல்லப்படுகின்றான், அவன்தான் யோகி அப்படின்னு சொல்லப்படுகின்றான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பேரு? யோகினா நிர்விகல்ப சமாதியை அடைந்தவன். ததா திரஷ்டுகு சுரூபே அவஸ்தானம் அப்படின்ற நிலை உண்டாயிடும். இதுதான் கைவல்யம். இதுக்கு என்ன பேரு? ததா திருஷ்டுக்கு சொருப்பே அவஸ்தானம்னா தானா நிக்கிறதுக்கு பேர் தான் கைவல்யம். கேவலசிய பாவம் கைவல்யம். கேவலம்னு என்ன அர்த்தம்? இவன் தனிச்சு தானா அத்வைதத்துல நிக்கிறான். இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதியோட டிஸ்கனெக்ட் ஆகி போச்சு. அப்ப எதோடையும் சம்பந்தம் இல்லாம போச்சு. இவன் தனித்தவனாக ஆகிறான். இவனுக்கு பேர் தான் முக்தன் அப்படின்னு சொல்றோம். பாஷ்யத்துக்கு வந்துருங்க.
பாஷ்யத்தில் ஆச்சாரியார் சொல்றார், யதா அஸ்ய ஏவம் பவதி, யதா அஸ்ய ஏவம் பவதி, போன சூத்திரத்தோட கனெக்ட் பண்ணிக்கணும். எப்பொழுது இவனுக்கு இவ்விதமாக ஆகின்றதோ, இவ்விதமாகிறதுனா என்ன அர்த்தம்? இவ்விதமா இந்த யோகிக்கு ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? போன சூத்திரத்துல இவன் அந்நியதா கியாதி பண்ணிக்கிட்டு இருந்தான், ஆனந்தம் கிடைச்சது, அந்த ஆனந்தத்தை ஸ்வீகாரம் பண்ணல, அதனால அவனுக்கு பிரதான ஜெயம் உண்டாச்சு. பிரதான ஜெயம் உண்டானதுக்கு பிறகே பார்த்தீங்கன்னா விகரண பாவம்ன்ற தன்மை உண்டாச்சு. எல்லாத்துக்கும் ஆதாரம் ஆயிடுறான், எல்லாத்தையும் அறியிற சர்வஜத்துவமும் வந்துடுது. இந்த விதமா ஆன நிலையில் அந்த யோகிக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு, யதா அஸ்ய ஏவம் பவதி, ஏவம்னா இந்த விதமா, எப்பொழுது, யதானா எப்பொழுது, அஸ்ய அப்படின்னா யதா அஸ்யனா இந்த யோகிக்கு, ஏவம் பவதி இந்த விதமா ஆகின்றதோ அப்பொழுது என்ன ஆகும்? கிளேஷ கரும க்ஷயே. அப்ப இவனுக்கு என்ன ஆகுதுன்னா சித்தத்தில் இருக்கக்கூடிய கிளேஷங்கள், பிரதானத்தை ஜெயம் பண்ணிடுறான். பிரதானத்தை ஜெயம் பண்ண மாத்திரத்துல அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷம், பஞ்ச கிளேஷம் பார்த்துருக்கோம். அவித்யா எப்ப நாசமாகும்? நீங்க எப்ப பார்க்க ஆரம்பிச்சீங்களோ அப்பவே நாசமாயிடும். பார்த்தா அவித்யா நாசம், பார்க்கலன்னா அவித்யா பார்த்தீங்கன்னா உருப்பெற்றோம். எப்ப நீங்க விவேகம் பண்றீங்களோ அப்ப அவித்யா நாசம் ஆயிடுச்சு. இது வேற, நான் வேற. அப்ப அவித்யா நாசமான மாத்திரத்துல அவித்யாக்கோட குழந்தைங்க யாரு அப்படின்னா அகங்காரம், அஸ்மிதான்னு பேரு, அப்புறம் விருப்பு வெறுப்பு, ராகம் துவேஷம், அப்புறம் மரண பயம். இந்த 5 கிளேஷங்களும் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா கிளேஷ, அதுக்கப்புறம் கருமக்ஷயே, சித்தத்துல என்ன ஸ்டோர் ஆகும்? கிளேஷங்கள் சித்தத்துல இருக்கும், வாசனா ரூபத்துல. கர்மங்கள் எங்க இருக்கும்? அந்த மூல பிரகிருதியில பாத்தீங்கன்னா அவ்யாக்கிருதத்துல கர்மங்கள் ஸ்டோர் ஆயிருக்கும். அப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த கிளேஷங்களும் இந்த கருமங்களும் பாத்தீங்கன்னா என்ன ஆகுது? க்ஷயே, நாசமாகிற நிலையில். எப்ப நாசமாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்ப இவன் அந்த சித்தத்தை பார்த்து 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 அதோட டிஸ்கனெக்ட் ஆகிறானோ அப்ப பாத்தீங்கன்னா இந்த சித்தத்தோட கனெக்ஷன் இல்லாம போகும். அப்ப சித்தத்துல இருக்கிற அநேக வாசனைகளோடு சேர்ந்து இவனுக்கு என்ன ஆயிடுது? எந்த தொடர்பும் இல்லாமல் போய் விடுகிறான். அப்ப சித்தத்தோட கனெக்ஷன் தான் பாத்தீங்கன்னா அந்த வாசனைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் கர்மங்களும் கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப வாசனைகளை தியாகம் பண்ணும்போது கூடவே கர்மங்களும் பாத்தீங்கன்னா தியாகம் ஆகி விடுகிறது, க்ஷயம் ஆயிடுது, நாசம் ஆயிடுது. அந்த நிலையில சத்வசிய அயம் விவேக பிரத்யோ தர்மஹா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சத்துவ குணம் இருக்குல்ல, சத்துவம்னா என்ன அர்த்தம்? சித்தத்துக்கு இன்னொரு பேரு சத்துவம்னு பேர். புத்தி சத்துவம்னு சொல்லுவோம், இல்ல அப்படின்னா சித்தம்னு சொல்லுவோம். இதுக்கு எல்லாத்துக்கும் பேர் சத்துவ குண பிரதானமா இருக்கிறதுனால சத்துவம்னே பேர். அப்போ அந்த புத்தியும் கூட விவேகம் பண்றோம்ல, இது வேற நான் வேற, இது வேற நான் வேற, இது வேற நான் வேற. எங்க நடக்குது அந்த இது வேற நான் வேறன்ற தாட்டு? ஆத்மாவுக்கு நடக்குதா இல்ல புத்திக்கு நடக்குதா? புத்தியில தான் நடக்குது. அப்போ அந்த தாட்டும் கூட பாத்தீங்க அப்படின்னா சம்சாரத்துக்குள்ளதான் நடக்குது. அந்த லாஸ்ட் தாட். ஆனா என்ன ஒரு ஸ்பெஷல், அதுதான் லாஸ்ட் தாட். அந்த தாட்டுக்கு இன்னொரு பேர் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிணம் சுடும் தடி போல. இதுதான் பிணம் சுடும் தடின்னு சொல்றோம். அந்த ஒரு தாட்டு தான் மற்ற எல்லாத்தையும் நாசம் பண்ணக்கூடிய தாட். ஆனாலும் அந்த தாட்டும் கூட பாத்தீங்கன்னா விவேக பிரத்யோ சத்வசிய அயம் விவேக பிரத்யோ தர்மஹா. சத்துவம்னா அந்த சித்தத்துக்கு, அந்த புத்திக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த விவேக பிரத்தியம் இருக்குல்ல, அந்நியதா கியாத்தின்னு சொல்ற விவேகம். அந்த தாட்டு, பிரத்தியம்னா தாட்டு, இது வேற நான் வேறன்ற அந்த விவேக தாட்டும் கூட பாத்தீங்கன்னா சித்தத்தோட தர்மம் தான், புத்தியோட தர்மம் தான், ஆத்மாக்கு இல்ல. அப்ப ஆத்மாக்கு விருத்தியே இல்லை. அதனால சத்துவம் ச ஹேய பக்ஷே நியஸ்தம். நம்ம என்ன பண்ணிருக்கோம்? புத்தியை வச்சுக்கிட்டு கரையேறலாமா? மோட்சம் கிடைக்குமா? கைவல்யம் கிடைக்காது. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா நல்ல அந்நியதா கியாதி பண்ற அந்த புத்தியையும் கூட பாத்தீங்கன்னா இதையும் தியாகம் பண்ண வேண்டும். ஏன் அப்படின்னா அந்த புத்தியும் பாத்தீங்கன்னா தியாக பட்சத்தில் தான் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த புத்தியையும் பாத்தீங்க அப்படின்னா இதுவும் பொய்யானது அப்படின்னு எப்ப நீங்க சித்தத்தையும் டிஸ்கனெக்ட் பண்றீங்களோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா புருஷஸ்ச அபரிணாமி. அப்போ இந்த சித்தத்தை டிஸ்கனெக்ட் பண்ணோன்னு இந்த புருஷன் நான் அப்படி இருக்கான் பாத்தீங்களா? இந்த நான் எப்படி இருந்தான்?
நம்ம ஏற்கனவே முதல் 2வது சூத்திரம் 3வது சூத்திரத்துல பார்த்துருக்கோம். யோக சித்த விருத்தி நிரோதா ததா திரஷ்டுகு ஸ்வரூபே அவஸ்தானம். அப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன சூத்திரத்துல 3வது சூத்திரம் 4வது விருத்தி சாரூபியம் இத்தரத்தான். பரவாயில்ல, நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்களே, ஸ்கில் ஆயிட்டீங்க. விருத்தி சாரூபியம் இத்தரத்திர அப்படின்னா நம்ம பர்சனாலிட்டி இப்ப எப்படி தெரியுங்களா இருக்கு, புத்தியில என்ன மாதிரி தாட் உண்டாகுதோ அந்த தாட்டுக்கு ஏற்ற மாதிரிதான் நான் என்னோட பர்சனாலிட்டி இருக்கு. வாஸ்தவத்துல நான் சுத்தோபி பிரத்தியானுபஷ்யா, நான் சுத்தம் தான், இந்த நான்ற ஆத்மா. ஆனா நான் என்ன பண்றேன், அந்த புத்தியில என்ன தாட்டு உண்டாகுதோ அது மயமா ஆயிடுறேன். அப்போ லாஸ்ட் தாட்டு வரும்போது என்ன பர்சனாலிட்டி இருக்கும், லாஸ்ட் தாட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வேற நான் வேற, இது வேற நான் வேற, இது வேற நான் வேற. அப்ப அவனுக்கு அவனோட பர்சனாலிட்டி என்னன்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான், நான் பெரிய விவேகி ஆக்கும். அவன் நினைச்சிட்டு இருப்பான், நான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய விவேகி, சித்தத்தையே நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இது வேற நான் வேறன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த தாட்டோட இவனுக்கு என்ன ஆயிடும், ஆத்மாக்கு ஐடென்டிஃபை இருக்கும். அப்போ லாஸ்ட் தாட்டோடையும் கூட இவனுக்கு ஐடென்டிஃபை பண்ணிப்பான் இவன். அப்ப அதையும் எப்ப வந்து டிஸ்கனெக்ட் பண்றானோ அப்ப இவன் புருஷன் என்ன ஆயிடுறான், அப்பரிணாமினி, பரிணாமம் இல்லாதவனா ஆயிடுறான். நீங்க அந்த பரம்பிரசங்கியானத்துல இருக்கும்போது கூட சமாதியில இருப்பீங்க, திரும்ப கீழே விவகாரத்துக்கு வருவீங்க. விவகாரத்தை வந்தா ரொம்பலாம் பண்ண மாட்டீங்க, சாப்பிட்றது போறது வர்றது சின்னது ஏதாவது மினிமம் இந்த சரீர யாத்திரைக்கு இருக்கும். திரும்ப சமாதி போவீங்க, திரும்ப கீழே இறங்குவீங்க, மேலே ஏறுவீங்க, கீழே இறங்குவீங்க. அப்ப கூட என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட சித்தத்துல என்ன மாதிரி விருத்திகள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா பரிணமிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த சித்தத்தையும் கூட எப்ப நீங்க டிஸ்கனெக்ட் பண்றீங்களோ அப்ப என்ன ஆகும், சித்தத்தோட டிஸ்கனெக்ட் ஆனதுக்கு பிறகு இந்த ஆத்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த பர்சனாலிட்டி இருக்காது. ஏன் அப்படின்னா இந்த ஆத்மா வந்து அபரிணாமினி. அபரிணாமினின்னு அர்த்தம் பரிணாமம் இல்லாதது, ஏக்கரூபமா இருக்கிறது. சதா வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஏக்கரூபமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது, அதான் அபரிணாமினி. சுத்தோ, இது எப்படிப்பட்டது, ரொம்ப சுத்தம், மாயா கலப்பில்லாதது, சுத்தமானது, 3 குணங்கள் இல்லாதது. அந்யக சத்வாதிதி, இந்த புருஷன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா அந்த சத்துவம் சொல்லக்கூடிய புத்திக்கு வேறானவன், அந்யகா. அப்போ இந்த புத்தியோட டிஸ்கனெக்ட் ஆனதுக்கு பிறகு இவன் வந்து பாத்தீங்கன்னா இதோட பர்சனாலிட்டி எதுவுமே இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வராது. இப்ப நம்ம பர்சனாலிட்டிலாம் என்னது, நம்ம புத்தியை வச்சுட்டு என்ன பர்சனாலிட்டி, புத்தி இல்லை அப்படின்னா பர்சனாலிட்டி எப்படி இருக்கும். தூக்கத்துல ஏதாவது பர்சனாலிட்டி இருக்கா, நமக்கு ஏதாவது ஐடென்டிபிகேஷன் இருக்கா, ஒண்ணுமே இல்லை. ஏன் சொல்லுங்க, புத்தி இல்லை, அங்க அந்த கரணம் இல்லை, தாட் இல்லை. அப்ப தாட்டு தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் எருமாடு, எருமாடுக்கு ஒரு தாட் வந்தாதான் எருமாடு, நான் மனுஷன், அப்பதான் வந்து நான் மனுஷன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த தாட் வராத வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த விகல்பமும் இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த தாட் வர்றது இந்த சித்தம், இந்த சித்தத்தோட டிஸ்கனெக்ட் ஆனதுக்கு பிறகு இவன் சுத்தமாயிடுறான், இந்த புத்திக்கு வேறானவனா அபரிணாமியா ஆயிடுறான். ஏவம் அஸ்ய, இந்த விதமா ஆன அவனுக்கு ததோ விரஜ்யமானஸ்ய யாதி கிளேஷ பீஜானி, இந்த நிலையில வந்தவனுக்கு விரஜ்யமானஸ்ய என்ன அர்த்தம், பரவைராகியத்தை அடைந்த நிலையில் இவனுக்கு அந்த சித்தத்தோடையும் வந்து பாத்தீங்கன்னா விரக்த பாவம் வருது. விரஜ்யமானம்னு என்ன அர்த்தம், விரக்தனாகின்ற நிலையில் அவனுக்கு என்ன ஆகுது, விரக்தனான அவனுக்கு என்ன ஆகுது, கிளேஷ பீஜானி, இந்த கிளேசங்களுக்கெல்லாம் பீஜம் என்னது, அவித்யா க்ஷேத்திரம் உத்தரேஷாம். இருக்கா சூத்திரம் ஞாபகம் இருக்கா, பஞ்ச கிளேசங்கள். ஆனா பஞ்ச கிளேசங்கள்ல எதுப்பா பேஸ், எதுப்பா அப்படின்னா அவித்யா. அவித்யா க்ஷேத்திரம், அவித்யான லேண்டு, அந்த அவித்யான்ற லேண்டுக்கு மேலதான் அஸ்மிதான்ற அகங்காரம், அப்புறம் ராகத்வேஷம், அதுக்கப்புறம் அபினிவேஷன்ற மரண பயம், இந்த 4 செடி மாதிரி மரம் மாதிரி வளருது. அப்போ இந்த அவித்யா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளேஷ பீஜம், இந்த கிளேசங்களுக்கெல்லாம் விதை, கிளேசங்களுக்கெல்லாம் லேண்டு. அப்படிப்பட்ட அந்த அவித்யா என்ன பண்ணுதுன்னா தக்த ஷாலி பீஜ கல்பாணி, அது என்ன ஆகுதுன்னா எரிந்த நெல் விதைகளை போல, நெல் விதை வந்து பாத்தீங்க அப்படின்னா எரிஞ்சு போச்சு அப்படின்னா ஃப்ரை பண்ணியாச்சு, இல்லைன்னா ஃப்ரை பண்ணதுக்கு பிறகு தக்த பீஜம்னு என்ன அர்த்தம், எரிஞ்சு போன விதை, எரிஞ்சு போன விதை இல்லைன்னா ஃப்ரை பண்ண விதை. அப்படிப்பட்ட விதை என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா கல்பாணி, அது மாதிரி, கல்பம்னா போலன்னு அர்த்தம், அது மாதிரி என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா
கல்பாணி அப்பிரசவ தர்ம பிரசவ சமர்த்தானி. அப்பிரசவ சமர்த்தானின்னு அர்த்தம் பிரசவம் பண்றதுக்கான சாமர்த்தியம் இல்லை, முளைக்கிறதுக்கான சாமர்த்தியம் இல்லாம போய் விடுகிறது. அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா யோக சூத்திரத்துல வந்து சொல்லுது. அவைகள் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா தானி சகமனசா பிரத்யஸ்தம் கச்சந்தி. அவைகள் என்ன பண்ணுது அப்படின்னா மனதோடு கூட என்ன ஆகுதுன்னா காரியமும் காரணமும் காரணம் காரியத்தோடு சேர்ந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரத்யஸ்தம் அப்படின்னா அஸ்தமனத்தை அடைந்து விடுகிறது, நாசத்தை அடைந்து விடுகிறது. அப்படியே இருக்கு. பகவத்கீதையில வந்து பாத்தீங்க அப்படின்னா 4வது அத்தியாயத்துல என்ன ஸ்லோகம் அது? 4வது அத்தியாயத்துல யதை தாம்சி சமித்தோக்னிகி பஸ்மசாத் குருதே அர்ஜுன ஞானாக்னி தக்த கருமாணி பஸ்மசாத் குருதே ததா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 4:37 இருக்கு. பீஜத்தை பத்தி ஏதோ ஒரு ஸ்லோகம் இருக்குல்ல இல்லையா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆமா ஞானாக்னி தக்த கருமாணி பஸ்மசாத் 19 இருக்கா? 4:19 4:19 ஆமா இருக்கு. ஞானாக்னி தக்த கருமானம் தமாகு பண்டிதம் புதாகா அப்படின்னு. அப்ப 19 4:19 அப்புறம் 4:37 2 ஸ்லோகங்கள் பக்கத்துல எழுதிக்கிங்க. அப்படியே இருக்கு. விதைகள் எரிஞ்சு போச்சு அப்படின்னா எப்படி முளைக்காதோ அதே மாதிரி இந்த கிளேஷங்களுக்கெல்லாம் மூல காரணமா இருக்கிற அவித்யா நஷ்டமாயி போச்சு அப்படின்னா இதுக்கு என்ன பேரு சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 நாசங்களை நம்ம சொல்லுவோம். காரிய நாசம், காரண நாசம் அப்படின்னு மனசுல வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான நாசங்களை சொல்றோம். ரமண பகவான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணாயாமத்தினாலையும் கூட ஜபத்தினாலையும் கூட வந்து பாத்தீங்கன்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா இல்லாம போகுதே அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு பகவான்கிட்ட. அப்படி கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பகவான் சொல்றாரு ஒரு டெம்பரவரி ரிலீஃப்க்கு வந்து ஓகே, ஒரு பிராணாயாமத்தை ஒரு 10 பிராணாயாமம் பண்ணீங்கன்னா மனசு என்ன ஆகும், டக்குன்னு கம்மியாகும். இப்ப நிறைய பேர் நான் வந்து ஓங்காரத்தை ஷார்ட் ஓங்காரம் சொல்லியிருக்கேன்ல. இன்னைக்கு காலையில் ஒரு அம்மா மெசேஜ் போட்டிருக்காங்க கோயம்புத்தூர்ல இருந்து. அவங்க சொல்றாங்க சாமி அவ்வளோ ஹெல்ப் பண்ணுது சாமி இந்த ஷார்ட் ஓங்காரம். ஷார்ட் ஓங்காரம் வந்து ஒரு 1/2 மணி நேரம் சொன்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா ஓம் 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 ஓம்னு ஒரு 10 நிமிஷம் நான் என்ன பண்றேன் ஓங்காரம் ஷார்ட் ஓங்காரம் சொல்றேன். அதுக்கப்புறம் மெதுவா மகார ஓம்லயே மோ 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 மோன்னு மூக்குக்கு சொல்றீங்களா மோ 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 மோம்னு. இதை சொன்னதுக்கு பிறகு ஒரு 20 நிமிஷம் சொல்லிட்டதுக்கு அப்புறம் மனசு தொடச்சி வச்ச மாதிரி இருக்கு சுவாமி. காலையில் மெசேஜ் போடு கிளாஸ் ஆரம்பிக்கிறது மாதிரி அந்த மெசேஜ் பார்த்து தான் வந்தேன், வாய்ஸ் மெசேஜ். அப்போ வந்து அந்த அம்மா சொல்றாங்க ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கு சுவாமி மனசு சஞ்சலமே. ஆனால் எவ்வளோ நேரம்? இப்போ விவகாரம் பண்ணாமல் இருக்க முடியுமா? விவகாரம் வர ஆரம்பிக்கும் போது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் மெதுவாக விவகாரம் வர ஆரம்பிச்சோன்னா திரும்ப வந்து மனசு பழைய குருடி கதவை தொடடின்ற மாதிரி போயிடும். அப்போ என்ன ஆகுதுன்னா பிராணாயாமமா இருக்கட்டும் இல்ல ஜபங்களா இருக்கட்டும் இதெல்லாம் டெம்பரவரியா மனசை வந்து நிரோதம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது வந்து பாத்தீங்கன்னா பர்மனன்ட் இல்ல. எப்ப பர்மனன்ட் அப்படின்னா பரம்பிரசங்கியானத்துல இது வேற நான் வேறன்னு பார்த்து இதோட இருக்கிற கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் எப்ப நம்ம பண்றோமோ அப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது காரண நாசம் அப்படின்னு அதுக்கு தான் பேர். அப்போ மற்றது எல்லாம் காரிய நாசத்தை உண்டு பண்றது. முள்ளுச்செடி இருக்குல்ல, முள்ளுச்செடியை என்ன பண்ணுவோம் கிளையெல்லாம் வெட்டி விட்டு கீழே இருக்கிற போலையும் எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, அதுக்கு பேர் காரிய நாசம்னு பேர். ஆனால் மழை பெஞ்சோன்னு என்ன ஆகிடும், கீழே இருக்க வேர் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப மரமாக வந்து. அப்போ எப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜேசிபியை வச்சு என்ன பண்ணுறீங்க அந்த ஃபுல்லாக வேறையே தோண்டி எடுக்கிறீங்களோ அதுக்கு பேர் காரண நாசம்னு பேர். அதே மாதிரி கிளேஷங்கள் எல்லாம் நீங்கள் நீக்கலாம். நிறைய உபாயம் இருக்குது. புண்ணிய கர்மாக்கள் பண்ணி இல்லை ஜப அனுஷ்டானங்கள் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி நம்ம என்ன பண்ணா நீக்கலாம். அதெல்லாம் காரிய நாசம். ஆனால் இந்த விதையை எரிக்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னா பரம்பிரசங்கியானத்துல தான் அந்த அவித்யாவோட டிஸ்கனெக்ட் பண்ணுறோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காரண நாசம் அப்படின்னு பேர். பகவான் சொல்லுவார் என்ன பண்ணுவார்னு, ரமண பகவான் சொல்லுவார் எல்லாம் டெம்பரவரி. இப்போ பிராணாயாமம் பண்ணிக்கலாம், டெம்பரவரியாக ரிலீஃப் கிடைக்கும். ஜபம் பண்ணிக்கலாம், டெம்பரவரியாக ரிலீஃப் கிடைக்கும். ஆனால் உண்மையிலேயே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் யார் விசாரம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இதை கிடைக்கும். உங்களுக்கு காரண நாசத்தை உண்டு பண்றது. நான் யார் விசாரம் என்னது? நான் வேற இது வேற, நான் வேற இது வேற, நான் வேற இது வேற. இந்த பரம்பிரசங்கியானம் தான் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவ விசாரம். அதோட டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா காரண நாசம் உண்டாயிடும். அதனால மனசோட சேர்ந்து அவித்யாவும் என்ன ஆயிடும், மனசுன்றது அவித்யாவோட காரியம்.
மனசோட சேர்ந்து அவித்யாவும் கூட மூல காரணமும் கூட என்ன ஆகுது, பிரத்யஸ்தம் கச்சந்தி, நாசத்தை அடைகின்றன. தேஷு பிரலீனேஷு புருஷக புனர் இதம் தாபத்திரயம் ந புங்கே. இவைகள் நஷ்டமான நிலையில், தேஷு பிரலீனேஷு, அப்ப மனசும் நஷ்டமாயி போச்சு, மனசுக்கு காரணமா இருக்கிற அவித்யாவும் நஷ்டமாயி போச்சு. அப்படின்னா அந்த நிலையில புனக மீண்டும் பாத்தீங்கன்னா இதம் தாபத்திரயம், இந்த உலகத்துல நம்ம அனுபவிக்கிறோமே தாபத்திரயம். என்ன தாபத்திரயம்னா 3 வித தாபம். துக்கம், தாபம்னா துக்கம். ஆமா, தாபத்திரயம் சொல்லலாம், இல்லைன்னா துக்கத்திரயம் சொல்லலாம். தாபத்திரயம் இல்லைன்னா துக்கத்திரயம். ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம். இந்த 3 விதமான துக்கங்களும் ந புனர் புங்கே, இவன் திரும்பவும் இந்த புருஷன் அதை போகம் செய்வதில்லை. ஏன்னா போகம் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன வேணும், சம்பந்தம் வேணும். சம்பந்தம் என்ன ஆயிப்போச்சு, டிஸ்கனெக்ட் ஆயிப்போச்சு. இந்த அவித்யா டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு, மனசு டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. இப்ப கேக்குறோம், முக்த புருஷனுக்கு மனசு இருக்குமா இருக்காதா? சரி, மனசு இல்லைன்னா தேகம் இருக்குமா இருக்காதா முக்த புருஷனுக்கு? ஏங்க இல்ல 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 இப்ப நான் என்ன கேக்குறேன், மனசு இல்ல அப்படின்னா அப்ப எப்படி தேகம் இருக்கும்? தேகம் ஸ்தூல தேகம், அதுக்கு மேல இருக்கிற கனெக்ஷன் பண்றதே சூக்ஷ்ம தேகம் தான். மனசே இல்லாம போச்சு அப்படின்னா அப்ப ஸ்தூல தேகம் மட்டும் எப்படி இருக்கும்? நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டீங்கன்னா, இல்ல நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னு கேட்டேன். இல்ல இல்ல இந்த கதையெல்லாம் வேணாம், இந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது. நான் என்ன கேட்கிறேன்னா லாஜிக்கா பேசணும். இப்ப இவனுக்கு என்ன ஆயிப்போச்சு? இல்ல இல்ல உங்களுக்கு நீங்க மேல போறீங்கல்ல, சவித்தர்க்கம் நிறுவித்தர்க்கம் சவிச்சாரம் நிறுவிச்சாரம் சானந்தம் சாஸ்மிதான்னு மேல போறீங்கல்ல, மேல போக போக கீழே இருக்கிறதெல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிட்டு தானே போவீங்க மேல. பரம்பிரசங்கியா இப்ப நான் என்ன கேட்கிறேன், இல்ல இல்ல வெயிட் பண்ணுங்க, அந்த கதையே பேசக்கூடாது, லாஜிக்கா பேசுங்க. நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டீங்கன்னா, தூக்கத்துல இருக்கிற அவஸ்தையில உங்களுக்கு தேகம் இருக்கா இல்லையா? நான் இப்ப பரம்பிரசங்கியானம்ன்றது தூக்கத்துல இருக்கிற அவஸ்தை தானே சொல்லியிருக்கேன். நான் வேற இது வேற. தூக்கத்துல நம்ம ரீகால் பண்ற வேக்கப் ஆனோன்னு, ஆனா பரம்பிரசங்கியானத்துல பிரத்யட்சமா நீங்க என்ன பண்ணுவீங்க, நான் வேற, இந்த திருஷ்யம் இந்த சித்தம் வேற அப்படின்னு பாப்பீங்க. அப்ப அந்த இடத்துல ஏதாவது ஐடென்டிபிகேஷன் இருக்கா? இருக்குமா? தூக்கத்துல எதுவும் இல்லைல்ல. பரம்பிரசங்கியானத்துல பாத்தீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு இந்த தேகத்தோட எந்த சம்பந்தமும் இருக்காது. சூக்ஷ்ம தேகத்தோடையும் சம்பந்தம் இருக்காது, ஸ்தூல தேகத்தோடையும் சம்பந்தம் இருக்காது. பரம்பிரசங்கியானம் என்ன நடக்குது அப்படின்னா, காரணத்துல நடக்கிற காரியம். இந்த பரம்பிரசங்கியானமே காரண சரீரத்துல நடக்கிறது. அங்க ஸ்தூல தேகம் இல்ல, சூக்ஷ்ம தேகம் இல்ல. அப்ப காரண தேகத்தோடையும் இவன் டிஸ்கனெக்ட் ஆயிட்டான் அப்படின்னா ஆத்மாக்கு எங்க தேகம் இருக்கு? ஆத்மாக்கு ஸ்தூல தேகம் மட்டும் இருக்குன்னு ஒத்துக்கலாம், சூக்ஷ்ம தேகம் இல்லைன்னு சொல்லாமா? ஆத்மாக்கு தேகம் இருக்கா இல்லையா? ஆத்மாக்கு தான் தேகமே இல்லையா? ஆமா, 3 தேகத்துல இருந்தும் விடுபட்டதா இருக்கு ஆத்மா. ஆத்மாக்கு தேகம் இல்லவே இல்லை. அப்போ இவன் ஆத்மாவா இவன் நின்ட்டான், சுத்த ஆத்மாவா இவன் பாத்தீங்கன்னா ததா திருஷ்டிக்கு சுரூபி அவஸ்தானம் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டான். அப்ப இவனுக்கு பாத்தீங்கன்னா எப்படி சரீரம் இருக்கும்? சரியா இருக்க. அதனாலதான் சொல்றது, சூத்திரம் ஒரு அருமையான சூத்திரம் ஒன்று முன்னாடியே பார்த்துருக்கோம். நஷ்டமபி கிருதார்த்தானாம் நஷ்டமபி அனஷ்டமேவ. எத்தனாவது சூத்திரம்? 2:22 பக்கத்துல போட்டுங்க, அதாவது ஞாபகப்படுத்திங்க. 2:22 முடிச்சா படிச்சுங்க. கிருதார்த்தம் பிரதி, இவன் கிருதார்த்தன்னு பேரு. இந்த ஆத்மா தான் நின்னதுக்கு பிறகு கிருதார்த்தன், செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. செஞ்சு முடிச்சவனுக்கு பேர் பாத்தீங்கன்னா கிருதார்த்தன் அப்படின்னு பேரு. கிருதகிருத்தியன் அப்படின்னு வேதாந்தத்துல சொல்லுவான். செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு, தான்ல நின்னாச்சு. அந்த நிலையில பாத்தீங்க அப்படின்னா நஷ்டம். இவனுக்கு பாத்தீங்கன்னா ஸ்தூல தேகமும் இல்லை, சூக்ஷ்ம தேகமும் இல்லை, காரண தேகம்னு சொல்லக்கூடிய அவித்யாவும் நஷ்டமாயி போச்சு. அப்ப 3 தேகங்களும் இல்லாதவனாகின்றான். இவனுக்கு தேகம் இல்லை. இதை ஞாபகம் எப்போ யாராவது கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, அவனுக்கு ஜீவன் முக்தம் இருக்கு, இந்த தேகம் இருக்கு, அவன் இப்படி பண்ணானே அப்படி. அவன் பண்ணவும் இல்லை, ஒன்றும் இல்லை. நம்ம முட்டாளுக்கு நம்ம கண்ணு இல்லாத நமக்கு தான் பாத்தீங்கன்னா தெரியுது.
நமக்கு தான் சமயக் தரிசனம் இல்லை, சரியான பார்வை இல்லை. அவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தேகத்தோட எந்த ஆத்மாவுக்கு தேகமே இல்லை. பிரம்மவேத பிரம்மைவ பவதி, பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகவே ஆகிறான். ததா திருஷ்டிக்கு சுரூபே அவஸ்தானம். அப்ப அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்தோட எந்த சம்பந்தமும் இல்லாம போகுது. நஷ்டம் கிருதார்த்தம் பிரதி நஷ்டம். ஆனா அப்படி அனஷ்டம் யாருக்கு அப்படின்னா மற்றவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவன் இருக்கிற மாதிரியே அந்த தேகம் தெரியும். தேகம் இருக்கிற மாதிரியே தெரியுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தது அந்நிய சாதாரணத்துவா. அது வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு அந்த தேகம் சாதாரணமா கண்ணுக்கு தெரியுது. ஆனா இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லை. இவனுக்கு நஷ்டமாயி போச்சு, எல்லாத்தோட டிஸ்கனெக்ட் ஆகி போச்சு. இவனுக்கு சரீரமே இல்லாதவன் ஆகின்றான். மற்றவங்களுக்கு இருக்கு. மற்றவங்களுக்கு என்ன இருக்கு? அதுக்குதான் விவஸ்தா சொல்றோம். என்ன அப்படின்னா பிராரப்த கர்மா இருக்கிற வரைக்கும் அந்த சரீரம் இருக்கும். அப்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும், முக்தனுக்கு சரீரம் இல்லை. சரீரம் இருந்தா அவன் முக்தன் இல்லை. சரீரம் இருந்தா அவன் முக்தன் இல்லை. முக்தனுக்கு சரீரம் இருக்காது. அப்ப முக்தன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ததா திருஷ்டிக்கு சுருப்பி அவஸ்தை. நமக்கே சரீரம் இல்லைங்க தூக்கத்துல. நமக்கே சரீரம் இல்லை, அதனாலதான் ஆனந்தமா இருக்கும் தூக்கத்துல. அப்ப தூக்கத்தை நீங்க ஜாகிரதத்துல மட்டும் இந்த தேகம் இருக்கு, சொப்பனத்துல வேற தேகம் கிடைக்குது. டீப் ஸ்லீப்ல தேகமே இல்லாம தான் நம்ம டெய்லி தூங்கிட்டு இருக்கோம். அதனாலதான் ஆனந்தமா இருக்கும் நம்ம. அப்ப முக்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? இந்த காரண தேகம்ன்ற டீப் ஸ்லீப்லயும் டிஸ்கனெக்ட் ஆயிடும். அப்ப அவனுக்கு வந்து தேகம் எப்படி கல்பனா பண்ணுவீங்க? அப்ப முக்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேகம் இல்லை, ஆனா மற்றவங்களுக்கு அந்த தேகம் கண்ணுக்கு தெரியுது. அதுக்கு ஒரு கல்பனா பண்ண வேண்டியிருக்கு, பிராரப்த கர்மா இருக்கு அப்படின்னு கல்பனா பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆமா ஆமா. அப்ப யாரும் இல்லை அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா சாமானிய சத்தான்னு நான் ஒண்ணு சொன்னேன் பாத்தீங்களா? ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா அந்த தேகத்தை ஈஸ்வரன் கையில எடுத்துக்கிற ஆட்டோ பைலட் மாதிரி ரிமோட் கண்ட்ரோல் மூலமா அந்த சரீரத்தை வந்து ஆப்ரேட் பண்ற. இந்த சரீரம் ஒண்ணுமே இல்லையே, இந்த சரீரத்துல ஏதாவது சங்கல்பம் இருக்கான்னு பார்ப்பார். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவார்? ஈஸ்வரன் என்ன பண்ணுவார்? இந்த சரீரத்துல இவன் ஏதாவது போன ஜென்மத்துல இந்த சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணும். இன்னைக்கு காலையில எனக்கு தோணுச்சு, இந்த 2 நாளா வந்து பாத்தீங்கன்னா என் மனசுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அக்ஷய பாத்திரம் இருந்தா 3 நாளா சொல்லிட்டு இருக்கேன். ஒரு அக்ஷய பாத்திரம் இருந்தா மட்டும் வந்து பாத்தீங்கன்னா எடுக்க வந்துகிட்டே இருந்தா எல்லாத்துக்கும் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம்ல அப்படின்னு நாதபிரம்ம சொன்னாங்க. நமக்கு அக்ஷய பாத்திரம் எல்லாம் பத்தாது சாமின்ட்டு. நம்ம கொடுக்குற வேகத்துக்கு வந்து அக்ஷய பாத்திரம் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வாங்குறவங்களும் நிறைய இருக்காங்க, நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா திருப்தி வரவே மாட்டேங்குது அப்படின்னு. அப்பதான் யோசிச்சு பார்த்தேன். அப்புறம் இன்னைக்கு காலையில 2-3 நாள் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு, நல்லா வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் நல்லா பண்ணணும். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு மண்டையில ஒரு அடிச்சுக்கிட்டு இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா பொய்யுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சாஸ்திரம் சொல்லுது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காணல் ஜலம் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு, சொப்பன மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அப்ப சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் மங்களமா மாத்திர போறேன் அப்படின்னா என்ன பைத்தியகாரத்தனமா இருக்கு. என்ன பண்ணலாம்? இதை வந்து பாத்தீங்கன்னா மங்களமா மாத்தலாமா? எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணலாமா? இல்ல வந்து பாத்தீங்கன்னா இது பொய்ன்னு ஒதுக்கலாமா அப்படின்னு இன்னைக்கு காலையில வந்து எந்திரிச்சோன்னு இந்த தாட் வந்துச்சு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒன்றும் பண்ண வேணாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா இதெல்லாம் பொய்ன்னு ஒதுக்கிட்டா முக்தி ஆயிடலாம். இது சத்தியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு நல்ல பெருசா தர்ம காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன். சம்சாரம் முடியுமா? சம்சாரம் முடியாது. தர்மியா இருக்கலாம், நல்ல அருமையா பெரிய நேம் ஃபேமோட நல்லா இருக்கலாம், நல்லா சுவாமி வந்து பாத்தீங்கன்னா நல்லா பண்றாரு அப்படின்னு. ஆனா சம்சாரம் முடியவே முடியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதை எல்லாத்தையும் ஒதுக்குனா மட்டும்தான் முடியும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாத்தையும் பொய்ன்னு ஒதுக்கிட்டு தான் நிக்கணும். ஆனா மற்றவங்களுக்கு என்ன இருக்குன்னா அந்த சரீரம் இருக்கும், மற்றவங்களுக்கு பிராரப்தம்னு சொல்லி ஒரு கல்பனா பண்ணி நம்ம வச்சுக்கோம். இந்த சரீரத்துல என்ன நடந்துகிட்டு இருந்துச்சோ அது அப்படியே அதுக்கப்புறமும் நடக்கும். அதுக்கு பேர் என்ன பேரு? பூர்வ விருத்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கும், ஃபேனை சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கு பிறகும் ஃபேன் ஓடிக்கிட்டே இருந்து மெதுவா நின்று போகும். அதே மாதிரி அந்த யோகியில வந்து என்ன காரியம் பண்ணிட்டு இருந்தானோ அந்த காரியத்தை வந்து பாத்தீங்கன்னா அவன் கண்டினியூவா பண்ணுவான். மெதுவா பிராரப்தம் முடிகிற வரைக்கும் அந்த சரீரம் ஆட்டோவா காரியம் பண்ணிட்டு இருக்கும். ஆனா நமக்கு என்ன தெரியும்? பாக்குறதுக்கு உள்ள ஆள் இருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். நம்ம உள்ள ஒரு ஆள் இருக்காரு, அவருக்கு பேர் முக்தர் அப்படின்னு ஒரு விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். வாஸ்தவத்துல உள்ள ஆள் இல்லை அப்படின்னு ஒரு புரிஞ்சுக்கணும். அப்போ சங்கல்பத்தை பார்த்துதான் ஈஸ்வரன் என்ன பண்ணுவான்? அந்த சரீரத்தை ஏதாவது சங்கல்பம் இருக்கான்னு பார்ப்பான்.
நம்ம ஏதாவது போன ஜென்மத்திலேயோ இல்லை இந்த ஜென்மத்திலேயோ இந்த உலகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உபதேசம் பண்ணணும், இந்த உலகத்தை வந்து பொன்மையுமா மாற்றணும், எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஹாஸ்பிட்டல் கட்டணும், எந்த குழந்தையும் கஷ்டப்படக்கூடாது, எந்த வயசானவங்களும் கஷ்டப்படக்கூடாது, யாரும் கஷ்டப்படக்கூடாது, எல்லாம் சௌக்கியமாக இருக்கணும், எல்லாம் ஞானத்தை அடையணும் அப்படிலாம் நான் சங்கல்பம் பண்ணேன்னு வச்சுங்க. ஈஸ்வரன் பார்ப்பார், இவன் ஏகப்பட்ட சங்கல்பத்தை பண்ணி வச்சிருக்கானே இந்த சரீரத்தில், சரி இந்த சரீரத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், இவனோட சங்கல்பத்தை எல்லாத்தையும் காரியமாக பண்ணுவோம் அப்படின்னு ஈஸ்வரன் என்ன பண்ணுவார், அந்த சரீரத்தை வச்சுக்கிட்டு நிறைய காரியம் பண்ணுவார். அதே நேரத்துல சங்கல்பமே இல்லை அப்படின்னா ஐயோ இவன் என்னடா எல்லா சங்கல்பத்தையும் விட்டுட்டானே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த சரீரத்தை யாருக்கும் தெரியவே தெரியாது, வந்ததும் தெரியாது போனதும் தெரியாம ஏகப்பட்ட பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து போயிட்டே இருக்கிறாங்க, நமக்கு தெரியவே தெரியாது. சங்கல்பத்தை நாசம் பண்ணவன் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் விட்டுருவார், எந்த சங்கல்பமும் இல்லை அப்படின்னு. அப்ப யார் எந்த சரீரத்துல சங்கல்பம் இருக்கோ அந்த சரீரத்தை ஈஸ்வரன் கையில எடுத்துக்கிட்டு அவர் காரியத்தை பண்றார். இது முடிஞ்சது. இது முடிஞ்சதுக்கு பிறகு ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, தது ஏதேஷாம் குணானாம், அடுத்த பேச்சுக்கு வந்துருங்க. தது ஏதேஷாம் குணானாம் மனசி கர்ம கிளேஷ விபாக ஸ்வரூபேன அவிபக்தானாம். இந்த குணங்கள்லாம் எப்படி சாமி வெளிப்படும், யாராவது கேட்டா என்ன சொல்லுவோம், குணங்கள் எப்படி திரிகுணம் இருக்குல்ல, கண்ணை பார்த்தோமா நம்ம யாராவது 3 குணங்களை ஏதாவது பார்த்தோமா, காரியமா மட்டும்தான் வெளிப்படும். வேகச்சுராமணியில வந்து பாத்தீங்கன்னா அவித்யாவை சொல்லும்போது சொல்லிருக்கு என்னன்னா, காரியானுமேயா சுதியைவ மாயா, என்ன வார்த்தை பாருங்க, காரியத்தை வச்சுதான் நீங்க திரிகுணாத்மிகா மாயாவை நம்ம என்ன பண்ண முடியும், இருக்குன்னு சொல்ல முடிய அந்த மாயாவை யாரும் பார்த்தவன் இல்லை, 3 குணங்களை பார்த்தவன் இல்லை. அப்ப ஆச்சாரிய சொல்றார், தது ஏதேஷா குணானாம், அந்த இந்த குணங்கள் மனசி, அந்த குணங்கள் எப்படி வெளிப்படும், ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் இதெல்லாம், சித்தாந்தம் இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாதுல. இப்ப சொன்னல விவேகச்சுராமணி 169 170 171 3 ஸ்லோகத்தை பிரிண்ட் அவுட் போட்டு என்ன பண்ணுங்க, அவங்கவுங்க இதுலலாம் இருக்கு, கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைச்சிரும், எடுத்து அவங்க வீட்டுக்குள்ளார மாட்டி வச்சுக்கோங்க. இது தெரிஞ்சாதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும். உங்களுக்கு மனசு கண்ணியமாக அவித்தியான்னு ஒன்று இல்லை. நான் அடிக்கடி என்ன சொல்லுவேன் தெரியுங்களா, உங்களுக்கு மனசுன்றது ப்ரொஜெக்டர், மனசுன்றது ப்ரொஜெக்டர். அந்த ப்ரொஜெக்டருக்குள்ளார ஒரு ஃபிலிம் ரோல் இருக்குல்ல, அந்த ஃபிலிம் ரோல் தான் வாசனா. அந்த வாசனா தான் வந்து பார்த்தீங்கன்னா மாயான்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம் அது மாதிரி, என்ன சூத்திரம், டேட்டா பேஸ்ல தீர்ந்து போச்சா, அவித்யா க்ஷேத்திரம் உத்தரேஷாம் பிரசுப்த தொனு விச்சின்ன உதாராஹா இருக்கா, ஞாபகம் வந்துச்சா? ஆமா, 2:4 வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த அவித்யானா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அவித்யா தான் க்ஷேத்திரம் உத்தரேஷாம். அஸ்மிதா ராகத்வேஷ அபினிவேஷங்களுக்கெல்லாம் பேஸ் லேண்ட் வந்து இந்த அவித்யா. அவித்யானா என்ன சுவாமி அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, பிரசுப்த வாசனை, தனு வாசனை, விச்சின்ன வாசனை, உதார வாசனைன்னு வாசனையை தான் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா 4 விதமா சொல்றோம். அதுதான் நம்ம இந்த மனசுக்குள்ளார இருக்கிற பிலிம் ரோல். இந்த பிலிம் ரோலை வச்சுக்கிட்டு தான் என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரொஜெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டே இருக்கு. அப்ப ப்ரொஜெக்ஷன் நடக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம், வாசனை. இதுதான் இங்க ஆச்சாரியா சொல்றாரு பாருங்க, தது ஏதேஷாம் குணானா, இந்த குணங்கள் இருக்குல்ல, 3 குணங்கள், இந்த 3 குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வெளிப்படுது, மனசி, மனதுல, கர்ம கிளேஷ விபாக ஸ்வரூபேன அபிவியக்தானா. இந்த மனசுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிலிம் ரோல்ல அந்த வாசனைகள் எப்படி வெளிப்படுது அப்படின்னா 3 குணங்கள் எப்படி வெளிப்படுதுன்னா கர்மமா வெளிப்படும். கர்மம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3த்துக்கும் 3 கர்மா இருக்கா, 3 குணத்துக்கும். சத்துவ குணத்தோட கர்மா ஞான காரியத்திலேயே ஈடுபடும். ரஜோகுணத்தது ரொம்ப ஒர்க்காலிக்கா இருக்கும். அதுக்கப்புறம் ஆலசியம் பிரமாதத்துல தமோ குணம் ஈடுபடும். அப்போ கர்மம். அப்ப மனசு வந்து பாத்தீங்கன்னா உங்களை வச்சுக்கிட்டே என்ன குணம் போகுதுன்னு உங்க மனசை வச்சுக்கிட்டே நீங்க என்ன பண்ணலாம், என்ன அந்த மனசோட கர்மத்தை வச்சுக்கிட்டு என்ன குணம் போகுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் கிளேஷ, இந்த மனசுல வேற என்ன வெளிப்படும் அப்படின்னா வாசனைகளும் வெளிப்படும், கூடவே வந்து பாத்தீங்கன்னா கிளேஷங்களும் வெளிப்படும், அஜ்ஞானம் வெளிப்படும், அஸ்மிதான்ற அகங்காரம் வெளிப்படும், அப்புறம் ராகம் வெளிப்படும், துவேஷம் வெளிப்படும், மரண பயம் உண்டாகும்,
இந்த 5 கிளேசங்களும் மனசுல வந்து பாத்தீங்கன்னா உண்டாகும். கூடவே என்ன பண்ணும், கர்மம் மனசுல இருக்கு அப்படின்னா கர்ம பலனும் வந்து பாத்தீங்கன்னா மனசுலதான் வெளிப்படும். விபாக்கம்னா எங்க சுகதுக்கத்தை அனுபவிக்கிறீங்க? சுகதுக்கத்தை எங்க அனுபவிக்கிறீங்க? நம்ம மனசு வேதாந்தத்துல சொல்லும்போது தத்துவபோதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சணம் சொல்லுது. ஆமா, அதுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா தத்துவபோதத்துல சொல்லும் போது சுகதுக்க போக சாதனம். சுகதுக்க போக சாதனம். நீங்க சுகதுக்கத்தை அனுபவிக்கிறது தான். சுகதுக்கம் தான் என்னது? கர்ம பலன். நம்ம பண்ண புண்ணிய பாப்பங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுகதுக்கங்களா வெளிப்படுது. அது அனுபவிக்கிறது எங்க அனுபவிக்கிறோம்னா மனசுலதான் அனுபவிக்கிறோம். அப்ப கர்ம பலனும் எங்க வெளிப்படுது? மனசுலதான். அப்போ மனசுலதான் கர்மம் ஆரம்பிக்குது, மனசுலதான் வாசனைகள் வெளிப்படுது, அந்த கிளேசங்கள். அந்த மனசுலதான் விபாக்கம்னு சொல்லக்கூடிய கர்ம பலன்களும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வரூபேன விபாக ஸ்வரூபேன அபிவியக்தான வெளிப்படுது. அப்ப மனசுலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 குணங்கள் கர்மங்களா கிளேசங்களா கர்ம பலன்களா வெளிப்படுகின்றது. இது என்ன ஆச்சு இவனுக்கு? இந்த முக்த புருஷனுக்கு என்ன ஆயிப்போச்சு? இது எல்லாம் பலன் கொடுத்து என்ன ஆயிடுச்சுன்னா சரிதார்த்தானாம். இவைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பிரயோஜனத்தை செஞ்சு முடிச்சிருச்சு. அம்மா எல்லாம் சமைச்சு போட்டு பாத்திரத்தை வாஷ் பண்ணி கவுத்து வச்சுட்டாங்க. நைட்டு 10 மணிக்கு அப்படின்னு நடக்கும். லாஸ்ட் பர்சன் வந்து சாப்பிட்டு முடிச்சோடனே அம்மா என்ன பண்ணுவாங்க, எல்லா பாத்திரத்துல இருக்கிறதையும் நாய்க்கு கொண்டு வச்சுட்டு மீதி எல்லா பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி கவுத்து வச்சுருவாங்க. அதே மாதிரி மாயா அம்மா என்ன பண்ணாங்க, இந்த புருஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க வேண்டிய போகங்கள் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. கர்மத்தை கொடுத்தாச்சு, கிளேசங்களை கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் கர்ம பலன்களையும் கொடுத்தாச்சு. கொடுத்து முடிச்சோன்னே இவன் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அந்த புருஷன் இது வேற நான் வேறன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டான். சுகுமார தரம் பார்த்துக்கோல்ல, என்னது நாணி கோணி புருஷன் பார்க்கறான்னு சங்கோச்சத்தை அடைஞ்சு இந்த பிரகிருதி என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவனோட டிஸ்கனெக்ட் ஆயிடுது, டைவர்ஸ் ஆயிடுது. டைவர்ஸ் ஆனதுக்கு பேர் தான் சரிதார்த்தானாம். சரிதார்த்தம் என்ன அர்த்தம்? கொடுக்க வேண்டிய பிரயோஜனங்கள் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிருச்சு, போகத்தை கொடுத்துருச்சு. போகத்தை கொடுத்த மாத்திரத்துல பிரதிப்பிரசவே, அதுக்கப்புறம் அது பிரசவிக்காது. ஏன்னா சம்பந்தப்பட்டாதானே பிரசவிக்கும். இன்னைக்கு காலையில நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, யாவத் சஞ்சாயதே கிஞ்சித் ஸ்தாவர ஜங்கமம். எதெல்லாம் உண்டாச்சோ, பகவத்கீதையில 27வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோமா, எதெல்லாம் உண்டாச்சோ இருக்கு அப்படின்னு, அதெல்லாம் எப்படி உண்டாச்சு? க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞ சஞ்யோகாத் தத்வித்தி பரதர்ஷபன்னு பார்த்தோம்ல. இந்த 2 சம்பந்தப்பட்டாதானே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரசவம் நடக்கும், ஏதாவது உண்டாகும். அப்ப இந்த மாயாவோட இருக்கிற சம்பந்தம் இவனுக்கு டிஸ்கனெக்ட் ஆனதுனால பிரதி பிரசவம். பிரசவத்துக்கு ஆப்போசிட் வந்து பாத்தீங்கன்னா பிரதி பிரசவம்னு பேரு. இவ வந்து பாத்தீங்கன்னா பிரசவிக்காம போயிடுறா, திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஜென்மத்தை கொடுக்காம போயிடுறா. அதனால புருஷஸ்ய ஆத்யந்திகோ குணவியோகா 100% இந்த புருஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆத்யந்திகம்னா முடிவா, முற்றிலும் 100% எட்டர்னலா வந்து பாத்தீங்கன்னா குணத்தோடு வந்து பாத்தீங்கன்னா வியோகம் உண்டாகி விடுகிறது. இதுவரைக்கும் குணத்தோட சங்கமிச்சிருந்தா இப்ப என்ன ஆயிடுது? வியோகம் உண்டாகி விடுகிறது. என்ன அர்த்தம்? மாயாமா கொடுக்க வேண்டிய போகங்கள் எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டா. அப்ப கொடுத்து முடிச்சோன்னா போகத்துக்கு அப்புறம் அடுத்து என்ன வந்துடும்? அபவர்க்கம். குணத்தோட டிஸ்கனெக்ட் ஆனோன கைவல்யம் இவனுக்கு உண்டாகுது. அம்மா தனியா போயிடுறாங்க, புருஷன் தனியா போயிடுறார். அம்மாவுக்கும் கைவல்யம், இவருக்கும் இந்த புருஷனுக்கும் கைவல்யம். தனிச்ச அவஸ்தை, தனித்தனியா செப்பரேஷன் ஆயிடுறாங்க. ததா சொரூப பிரதிஷ்டா. அப்பொழுது இவனோட நிலைமை என்ன சுவாமி? அந்தரத்துல நிப்பானா சுவாமி அப்படின்னா இல்ல, ததா திரஷ்டு சொரூபே அவஸ்தானம். அப்பொழுது புருஷன் தன்னுடைய சொரூபத்தில் நிலை பெறுகின்றான் சொன்னோம்ல, அதுதான் இங்க சொல்ற. ததா அப்பொழுது சொரூப பிரதிஷ்டா பவதி. சொரூப பிரதிஷ்டானா தான் தாண்ட நிக்கிறான். சிதிசக்திரேவ புருஷ இது நான் சொன்னல. பிரம்மவேத பிரம்மைவ பவதி இருக்குல்ல, பிரம்மத்தை அடைந்தவன் பிரம்மமாவே ஆகிறான். அவன் வேற புருஷனா மற்ற ஜீவன ஆகிறது இல்லை. அதே மாதிரி சிதிசக்திரேவ புருஷக, புருஷனோட சொரூபம் என்னது? திரஷ்டா திருஷி மாத்திரா. பார்த்தோம்ல, திரஷ்டா யாரு? வெறும் சைத்தன்ய மாத்திரம். அந்த சைத்தன்யத்துக்கு இன்னொரு பேர் தான் சிதிசக்தின்னு பேரு. அப்ப புருஷன் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கானா? வெறும் சைத்தன்ய மாத்திரமா ஆகி விடுகின்றான். இதான் எண்டு காடு போட்டாச்சு. இதான் இந்த மோட்சம்.
இதான் கைவல்யம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முடியுது 50வது சூத்திரம். இதுக்கப்புறம் இருக்கிறத நம்ம பார்க்கணும். 51ல நாளைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். நாராயண நாராயண நாராயண. எவ்வளோ டீட்டெயில் பாருங்க. ஸ்டெப்பா மூவ் பண்ணி ஒவ்வொரு த்ரெட்டா ஸ்க்ரூ பண்ணிக்கிட்டே போகுது.